ஜகரியா எழுந்திருச்சு. லூக்கா 11வது அதிகாரம் 29 36 முடிய. சாமுவேல் எழுந்திரிச்சு அப்பா வரட்டின் படி என்ன சாமுவேல் எழுந்திரிச்சு 10வது அதிகாரத்தில் 32லேருந்து 39 முடிய 9 முடிய. ஒரு நிமிஷம். அதாவது நீங்கள் படிக்க வேண்டிய வசனம் மத்தேயு லூக்கா 11 29 முடிய நீங்கள் படிங்க. மத்தேயு 10 31 39 முடிய. மத்தேயு 10 39 முடிய. நீங்கள் லூக்கா 11 27 வரைக்கும் படிங்க. சாரி லூக்கா 11வது அதிகாரம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கர்ப்பமும் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அப்படியானால் அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அதை காத்துக் கொள்கிறவனே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஜனங்கள் திரளாய் கூடியிருந்த போது அவர் இந்த சந்ததியார் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்க அடையாளமே இன்றி பெரிய அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை கேட்டு பூமியின் எல்லையிலிருந்து வந்தார். இதோ சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நான் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாருடைய எழுந்து நின்று இவர்கள் குற்றம் சுமத்துவாள். யோவான் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவில் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆனாலும் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாருடைய கூட எழுந்து நின்று இவர்களே குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழே விளக்க வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்ணீர் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கட்டதாய் இருந்தால் இருளாய் இருக்கும். ஆகையால் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஆமென். மத்தேயு 10வது அதிகாரம் 37. படிங்க. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அவன் இழந்து போவான். என் நிமித்தம் அவன் இழந்து போகிறவன் அதை காப்பான். அவ்வளோதானே. 30 இது வரைக்கும் முடிச்சிருங்க. 42 வரைக்கும். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் பலனை அடைவான். நீதிமான நாமத்தின் நிமித்தம் நீதிமான ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான கேட்ட பலனை அடைவான். சீசன் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறோம். தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென்.
அடுத்த சங்கீதத்தில் 62வது சங்கீதம் 1 to 12. இதில் 6 வசனம் சாமுவேல், 6 வசனம் அப்படிங்க. சங்கீதம் 62வது அதிகாரம். எதுவும் ரகத்தில் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சூழலுக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயிரில் அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதீர்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதனை வைக்காதீர்கள். தேவன் ஒருமுறை விளம்பினார். 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்திக்கு தக்கதாக பலன். ஆமென். இந்த செய்தி ஒரு மகத்தான செய்தி. அந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் நேரடி யுத்தம். பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் நேரடி யுத்தம். இதில் பூமியின் மேலுள்ள பரதேசி ஆகிய, இப்போ பூமியின் மேலே தான் பரதேசி வந்துருச்சு. இப்போ அந்த கல்லனுக்கு சொன்னார்ல, நீ என்னுடன் இன்று பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். அந்த பரதேசி பூமிக்கு மேலே வந்துருச்சு. இப்போ பரதேசி எங்கே வந்துருச்சு? பூமிக்கு மேலே வந்துருச்சு. ஆமாம், அப்போ பரதேசி பூமிக்கு மேலே தான் வரணும். ஏன்னு கேட்டால் அவர் பூமிக்கு மேலே தான் நிற்கிறார். இப்போ அப்போ அவரே பரதேசியை சொன்ன, இன்னும் என்னோட பரதேசி இருப்பான்னு சொன்னார். இவர் தான் பரதேசி. பரதேசி என்பது என்ன சொல்லும்போது, அதாவது என்பது பரதேசி என்ன சொன்னால், மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு தான் பரதேசி. இந்த பரதேசி எங்கே வந்துருச்சு? இப்போ உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ யார் கொடுத்தா? கிறிஸ்துவே நம்முடைய நாமத்தில் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ பரதேசி எங்கே வந்துருச்சு? இப்போ பூமியில். அதே நேரத்தில் பாதாளம் எங்கே வந்துருச்சு? பூமிக்கு மேலே. பாதாளம் என்பது இயேசுன்ற நாமம், ஆராதனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. பூமி போன வாரம் செய்தியில் சொன்னேன். பாதாளம் என்பது இயேசுன்ற நாமத்துக்குரிய ஆராதனை முழுவதும். 2000 வருஷமாக பூமி முழுவதும் பாதாளம் தான் இருக்குது. பரலோகம் இப்போ தான் 7ஆம் தூதன் மூலியமாக மகிமடைந்த மணவாட்டி திரும்ப கொண்டு வர இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எவ்வளோ பெரிய டஃப்பு, எவ்வளோ பெரிய காரியம். இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட இந்த மகிமடைந்த மணவாட்டி சபை தான் மறுபடியும் மேலே போய் 10,000 வருஷம் கழித்து திரும்ப பூமிக்கு வருது. அப்போனா இந்த ஊழியத்தினுடைய மகத்துவம் என்ன? இந்த ஊழியத்தினுடைய ரகசியங்கள் என்ன? இந்த ஊழியத்தில் மறைந்திருக்கக்கூடிய மாபெரிய ஒரு பொக்கிஷம் என்ன? ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. இதான் இந்த ஆத்தும ரட்சிப்பு இதுவரைக்கும் எந்த மக்களுக்குமே கிடைக்கல. அப்போஸ்தலர் காலத்தில் கிடைச்சது கூட அவங்க கூட என்ன, அவங்களுக்கு கூட பிசாசு பரிபூர்ணம் அடைய 7ஆம் தூதன் மொழி தான் பரிபூர்ணம் அடையணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை அவங்க கொண்டு வர்றாரு. கர்த்தர் நம்மளுக்கு தர்றாரு. அதனால் இந்த சத்தியத்தை அறிவு சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கு ஊரின் 7ஆம் தூதன் மூலியமாக கர்த்தர் சொல்லு. அதாவது என்ன சொன்னால், பரலோகத்துக்குரிய ஆராதனை பூமியின் மேல் இப்போ நடக்குது. அதே சமயம் பாதாள ஆராதனை பூமி மேல் நடக்குது. பாதாள ஆராதனை என்பது இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிற அத்தனையும் பாதாள ஆராதனை. இது அல்லாமல் 10 விதமான மார்க்கங்கள், 10 மார்க்கத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஆராதனைகளும் பாதாள ஆராதனைகள் தான். அப்போ இன்றைக்கு
பரலோகத்துக்குரிய ஆராதனை பூமியில் வந்திருக்குன்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு எவன் நம்ப மாட்டான். எதை நம்ப மாட்டான். ஏன்? ரொம்ப சிறுமி எளிமையாக எழும்புது. நம்மளை எவனாச்சும் ஒருத்தன் கண்டுக்கிட்டான்னா நம்மளை விட மாட்டான். ஆஹா, இவங்க தான் பரலோகத்துக்குரியவர்கள், இவங்களை பின்பற்றி போனால் தான் நம்மளுக்கு பரலோகம் கிடைக்காதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவான். புரியுதுங்களா? வேதமே எங்கே இருக்குன்னா நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்னதுன்னா அதை கண்டுபிடிக்கிறவன் சிலர். அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, என்ன இருக்கா? ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிச்சது ஏன்னா 7ஆம் தூதன் தான். 7ஆம் தூதனுக்கு நானே எனக்கே அவர் சொன்னார். அப்புறம் தான் நானே கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் யாருக்கு போய் சொல்கிறது? இந்த சத்தியம் எனக்கு வெளிப்பட்ட பிற்பாடு முழங்காலில் கதறேன். கதறேன் அப்படி கதறேன். சத்தியம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் யாருக்கு சொல்கிறது? கேட்குறதுக்கு ஆள் வேணுமே. ஏன்னா பெரிய பெரிய ஸ்தாபன சபை, பெரிய பெரிய பெந்தகூர் சபை, சொல்லுங்க, அவன் கார்லையும் பைக்லேயும் போகிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லா சபைகளும் எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க சபையை தூக்கிட்டு. ஆனால் சத்தியம் யாருக்கு வெளிப்படுது? சாதாரண ஒரு மனுஷனுக்கு. ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தவர் எல்லாத்தையும் இந்த வேதத்தை அறியறதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் எந்த சந்ததியில் வந்தவன்? ஆபிரகாமுடைய வித்தில் கேத்துரால் சந்ததியில் வந்தவன். அதே மாதிரி தான் நம்ம அந்த இனத்தில் வர்றவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு கிருபையாக ஈவாக கிடைச்சது. சக்கரியாவுக்கும் ரொம்ப நம்மளை காட்டிலும் அதிகப்படியான ஒரு பாக்கியம் உள்ளவர் அவர் தான். ஏன்னா அவருக்கு ரொம்ப லகுவான கிருபையாக கிடைச்சிருக்கு. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார் சொல்லும்போது பார்க்கும்போது சொல்லும்போது சொல்கிறாரு, பூலோகத்துக்குரிய ஆராதனை பூமியில் இப்போ நடக்குது. ஆனால் அதே சமயம் பாதாளத்துக்கு ஆராதனை பூமியில் நடந்து முடிஞ்சிருச்சு. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. 2 ஆராதனை எப்படி இருக்குது? இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி வரும்? விரோதம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். விரோதம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எலியா வந்துட்டான், அவன் காலை பூமியில் வச்சுட்டான். அதனால் எலியாவை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அன்னைக்குள்ளே எலியாவை ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு எலியா எப்படி தான் ரெட்டிப்பான வல்லமையோடு வர்றான். அதாவது இவன் எலியாவுடைய சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கேன்னு யோர்தான் அடித்தா 2 பறந்து போச்சு. அந்த மாதிரி ஊழியம். அந்த வார்த்தையை சொன்னவொன்னே 2 பறந்துருவான். விசாசு வெக்கப்பட்டு ஓடிடுவான். அந்த மாதிரி ஊழியம். விரோதம் குறைவு. பாதாளம் தன் 5 விதமான ஊழியங்களையும், அதாவது என்ன சொல்லும்போது பாதாளம் என்றபோது என்ன சொன்னால், அந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த 5 விதமான ஊழியத்தை இயேசுன்ற நாமத்தில் இந்த மக்களுக்கு தெரியாதபடி எல்லார் கண்ணையும் குருடாக்கி இந்த இயேசுன்ற நாமத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட 5 விதமான ஊழியத்தையும் அவன் நிறைவேற்றி முடித்து அவனுக்கு பேர் வாங்கிட்டான். எவ்வளோ தந்திரக்காரன் பாருங்கள். அவன் பேர் வாங்கிட்டான். இந்த இயேசுன்ற நாமத்தில் இந்த 5 விதமான ஊழியத்தை கொண்டு வந்துட்டான். ஆனால் இது கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வர வேண்டிய இந்த ஊழியத்தை அவன் முடிச்சிட்டான். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணான்? எல்லா மக்களையும் கொண்டு வந்து நாசப்படுத்தான். 5 விதமான ஊழியத்தை அவன் பிடிச்சிட்டான். இருந்தாலும் பூமியில் கட்டி அவன் என்ன பூமி முழுவதையும் பரப்பி அந்த ஊழியத்தை 5 விதமான ஊழியத்தை கொண்டு வந்துட்டான். ஆனால் பாதாளம் தன் 5 விதமான ஊழியத்தை இந்த பூமியில் கட்டி, அப்போ ஆதி அப்போஸ்தலருக்கு ஆராய்ச்சா என்ன சொல்லும்போது நாமத்தை நீக்கிட்டு அந்த சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை உள்ள சொருவி அந்த நாமத்துக்கு ஆராதனையை கொண்டு வந்து வேதத்தில் அதை கூட இணைச்சிட்டான். இயேசுன்ற நாமத்தை பைபிள் ஃபுல்லாகவே இணைச்சிவிட்டான். நினச்சிட்டு நாமத்துக்கு எல்லாத்தையும் ஆராதனை கட்டிட்டான். முழுவதும் பரப்பி உலகத்தை கெடுத்துட்டான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இப்பொழுது பரலோகம் ஊழியம் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 11, 18, 19 படியான 5 விதமான ஊழியம் இந்த ஊரினுடைய 7ஆம் தூதர் மூலியமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் ஊழியம் மின்னலை போல மின்னல், 2வது ஊழியம் சத்தம், 3வது ஊழியம் இடிமுழக்கங்கள், 4வது ஊழியம் பூமி எதிர்ச்சி, 5வது ஊழியம் பெருங்கல்மழை. இது ஊழியத்தை குறிக்குது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 19வது வசனம் படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல், அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் கல்மழையும் உண்டாங்க. ஏன்னா இது 5 விதமான ஊழியங்கள்.
மின்னல்கள் என்பது என்ன சொல்லும்போது மின்னல் அதாவது இடி வரும், இடி மின்னல் ஒன்றா வரும். சில நேரத்தில் மின்னல் மட்டும் வரும், சில நேரத்தில் இடி வரும். இதெல்லாம் என்ன சொல்லும்போது இப்போ ஒரு மின்னல் வந்தால் எப்படி இங்கே கிழக்கு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல். அப்போ ஏன் சொல்ல மின்னல் வந்தால் எங்கே பிரகாசிக்கும்? அதே மாதிரி இந்த ஊழியம் ஊரின் திமுக 7ஆம் தேதியுடைய ஊழியம் கிழக்கு தேசத்தில் உதிச்சு, கிழக்குன்றது இந்தியா உதிச்சு இங்கே ஸ்டார்ட் ஆகி மேற்கு வரைக்கும் போகுது, உலகம் பூரா பரவுது. இதுதான் அதனுடைய பொருள். பார்த்தீங்கன்னா ஊழியம் உண்டாகி சொல்கிறாரு சொல்லும்போது தான் மின்னல் கிழக்குன்னு தோன்றும். இந்த ஊழியம் என்ன மகத்தான ஊழியம். மல்கியா 4:6, ஜகரியா 14:7, வெளிப்படுத்தல் 10:6, அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 2:23, அப்போஸ்தலர் 17:31, 32. ஏன்னா ஊரின் திமியும் கொண்ட ஊழியம் தொடங்கி இப்போ என்ன சொன்னால் இப்போ அந்த ஊரின் 7ஆம் தேதி நடந்துகிட்டு இருக்க ஊழியம். இப்போது எபேசியர் 4ஆவது இதில் 12, 13, 14 13ஆவது வசனத்தை படிச்சிங்கன்னா, எபேசியர் 4 12, 13 13ஆவது வசனத்தை படிச்சிங்கன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் இந்த 5 விதமான ஊழியத்தை பிசாசு இன்னைக்கு இயேசு நாமத்தில் பண்ணிட்டான். எங்கே பிடிச்சான் பார்த்தீங்களா? ஆதி அப்போஸ்தலர் நாமத்தை நீக்கிட்டு இயேசு நாமம் உள்ள சொருவன இந்த 5 விதமான ஊழியம் யாருக்கு சொந்தமாயிருச்சு? அவனுக்கு சொந்தமாயிருச்சு. இப்போ இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அவனுடைய அசுத்த ஆவிகளை ஊற்றி எல்லா மக்களையும் பெந்தகோஸ்தினால் ஊற்றப்பட்டது ஒரிஜினல் பரிசுத்தம். இவனால் ஊற்றப்பட்டது எல்லாம் பிசாசின் ஆவி, பிசாசின் அபிஷேகத்தை நிறைஞ்சிருக்காங்க. இதுக்கு சொல்லி கல்யாணம் பண்ணாமே சில கல்யாண பிரம்மச்சாரிகளை உருவாக்கி அவங்க மூலியமாக முழு உலகத்தையும் பிசாசுக்கு எடுத்துட்டான். பெரிய பெரிய எமோஷனல் பெந்தகோஸ்து சபை, ஸ்தாபன சபைகள், அப்புறம் என்ன சொல்லும்போது பலதரப்பட்ட கிட்டத்தட்ட கணக்கில் பார்த்தா 3000 சபைகள். அந்த ஒவ்வொரு சபைக்கும் 3000 4000 பிரான்ச்சஸ் இருக்குது. இது எவ்வளோ பெரிய கேடுகிட்டத்தனம். 3000 ஸ்தாபனங்கள், ஒவ்வொரு சபைக்கும் 3000 சர்ச்சு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. அப்போ இவங்க யாரை கேட ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி பூமி எங்கும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தை ஆன பிற்பாடு அவனை உங்களையும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குற இந்த ஊழியம் தான் இன்றைக்கி நடக்குது. அப்போ இந்த ஊழியத்தை செய்கிறவன் யார்? எந்த நாமத்தில் செய்கிறான்? பிசாசு. தலைவனே அவன் தான். அதாவது இந்த ஊழியம் என்ன சொன்னால் அதாவது என்ன சொல்லும்போது தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே அவன் தான். தலைவனை இவனை உருவாக்கிட்டாங்க, தலைவனாக இவனுக்கு. இப்போ இவனுக்குள்ளே யார் இருக்கா? அல்லாஹ்ன்ற ஒரு ஆவி உள்ளே உட்காந்துருக்கு. இப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் மசூதிக்கு, இந்த பக்கம் சர்ச்சுக்கு, இந்த பக்கம் மசூதிக்கு, இந்த பக்கம் ரெண்டுக்குமே ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக போகிற மாதிரியே இருக்கும். எந்த விதத்தில் என்ன வராது? சண்டையே வராது. சண்டே வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதபடி கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய கொடூரமானவன் அந்திகிறிஸ்து எவ்வளோ பெரிய கொடூரமானவன் பாருங்கள். இவனுக்கு இந்த அந்திகிறிஸ்துக்கு பேர் தான் இயேசு. இந்த பூமியில் மக்கள்லாம் யார் ஆராதிக்கிறாங்க? அந்திகிறிஸ்துவா இயேசுவை. இதை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு என்ன வருது? ஏன்னா இன்றைக்கு அவங்களுக்கு தெரியலை நம்ம யாரை ஆராதிக்கிறோன்னு தெரியல. இந்த அதாவது விக்கிரகங்களை ஆராதிக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு இது விக்கிரகம் நீ ஆராதிக்கிறன்னு சொன்னால் ஒருத்தன் அப்படி தான் சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டு ரோட்டில் போட்டு அடி அடிச்சு போட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், நீ கிறிஸ்தவன் தானே, பைபிள் தானே வச்சுருக்க, முழங்கால் போட்டு போ. இவங்களுக்கு நேரடி போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அல்லது முழங்கால் போடு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இல்லாட்டியும் அடிக்க வந்தவங்களாம் நின்றுன்னு சொல்லிட்டு அவனை தனியாக கொண்டு போய் இப்படி போடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்ன சொல்லி அவனை போச்சுன்னு, அட விடுங்கப்பா, தெரியாமல் சொல்லிட்டான், சின்ன பையன், விடுங்கப்பா, நீங்கள் போங்க, நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்க, ஏன் போட்டு தொந்தரவு கொடுக்குது, பிரச்சனை வேண்டாம். நான் சொன்னவொன்னு போயிட்டாங்க, எல்லாம் பிரச்சனை இல்லாத போய் சரியா ஒடியா அவர் பெரிய மனுஷமாக இருக்கார், அவர் சொல்கிறாருன்னு சொல்லி போயிட்டான். எதுக்காண்டி சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டோன்னு நான் நிறைய பேரை நான் காப்பாற்றிருக்கேன். இது தேவையில்லாத ஒன்றாக கொண்டு வந்து பிசாசு உள்ளே திணிப்பான். இந்த மேற்படியாக இந்த 5 விதமான ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொன்னால், இந்த 5 விதமான ஊழியங்கள் கொடுத்தாரு. இந்த 5 விதமான ஊழியங்களில் முதல்ல அப்போஸ்தலர் ஊழியம், அடுத்து தீர்க்கதரிசன ஊழியம், அடுத்து சுவிசேஷ ஊழியம், அடுத்து மேய்ப்பர்கள், அடுத்து போதும். இந்த 5 விதமான ஊழியத்தை இன்னைக்கு இப்படியாக 5 விதமான ஊழியங்களும்
இந்த பூமியில் நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அவனுக்கு சபை கட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லா மக்களுக்குள்ளே என்ன இருக்குது? மரணம். அந்த மரணத்துக்கு அதிகாரியானவன் எல்லாருக்குள்ளே வந்துட்டான். இந்த மரணத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலை இல்லாமல் போச்சு. இன்னும் ஆத்மா மரணம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆதாம் மணலில் உருவாக்கி ஜீவசுவாசத்தை ஊதுனா ஜீவாத்மா தான் வந்துச்சு. ஆனால் பிசாசை நீக்கிட்டான். அவனுடைய மரண சுவாசத்தை ஊதுனா மரணாத்மா வந்துச்சு. முடிஞ்சு போச்சா? ஆத்மா மரணமாகி போச்சுன்னா ரத்தத்தின் நிலையும் ஜீவனுக்குள்ள மரணம், ஆவியின் மரணம், சரீரமும் மரணம், 4 நிலைகளும் மரணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு பிற்பாடு இப்போ மரணத்துக்கு அதிகார பிசாசனும் ஒவ்வொரு சரீரத்திலே வாசம் பண்ணுறான். இப்போ இவங்களுக்கு சத்தியம் சொல்லி இவங்களை கொண்டு வர்றது, இவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அங்கேருந்து விடுவித்து அவங்கள காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய ஊழியம். அது இதுதான் கடினமான ஊழியம். அதாவது ஆதி அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 விதமான ஊழியத்தை இந்த வேதத்துக்குள்ளே வந்துட்டான். சிலுவை அடிக்கப்படாத இயேசுன்ற சாத்தான் இதுக்குள்ளே வந்துட்டான். அந்த வேதத்துக்குள்ளே வந்து 27 ஆகமனுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டு எல்லா மக்களையும் அடிமைப்படுத்திட்டான். எல்லா மக்களும் இன்றைக்கி என்ன இருக்கேன்? அடிமையாக இருக்கேன். இது மட்டும் கிடையாது, 10 விதமான மார்க்கமும் அவனுக்கு கீழே தான். அவன் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். வானத்திலும் பூமியிலும் அவன் தான் ஹெட்டு. அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டான். பார்த்தீங்கன்னா பூமி எங்கே அவன் தான் உட்காந்துட்டான். மொத்த உலகம் சாத்தானும் அந்தி கிறிஸ்துவாகிய இயேசுவின் நாமத்திற்கு சொந்தமாயிடுச்சு. சாத்தானும் அந்தி கிறிஸ்துவ இயேசுவின் நாமத்திற்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வெளிப்படுத்தல் 11 15 to 19 உள்ள 5 விதமான ஊழியத்தை செய்ய யார் வர்றப்ப செய்ய ஆரம்பிக்கிறான்? யார்? ஊழியம் 7ஆம் தான் ஆரம்பிக்கிறான். இப்போ வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் 15 to 19 அதில் 5 விதமான ஊழியங்கள் வருது. இந்த ஊழியத்தை அவன் செய்ய வரான். ஒன்று மின்னலை போல ஊழியம். அடுத்து சொல்லும்போது சத்தங்கள், எக்கால சத்தத்தை போல ஊழியம், இடிமுழக்கத்தை போல ஊழியம். அடுத்த பூமி எதிர்ச்சி, பெரும் கல்மலைகள். பூமி அதாவது வேதத்துள்ள ரகசியத்தை மறைபொருளை கொட்டுவது. இதான் இந்த 5 விதமான ஊழியங்கள். என்ன? வேதத்தில் இருக்கக்கூடிய மறைபொருளையும் ரகசியத்தையும் எடுத்து இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு சொலவில் போட்டு எப்படி நெல்லை புடைக்கிற மாதிரி புடைச்சி பூமித்திலிருந்து கேள்வி பண்ணிட்டு நெல்லை புடைக்கிற மாதிரி புடைச்சி கொண்டு வந்து இந்த வித்துக்களை கொட்டுறது. வேத ரகசியங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி இப்போ நான் சொல்கிறேனே, இதான் ரகசியம். இதை கேட்டானா வந்துடுவான். அப்போ நான் கொட்டுறேன் வேத ரகசியங்களை வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் அனுப்புகிறேன். இந்த சத்தியத்தை படிச்சுட்டு எங்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு வந்தாங்கன்னா நிறைய விளக்கம் சொல்லி அவங்கள உள்ளே கொண்டு வந்துடலாம், சத்தியத்தில் கொண்டு வரலாம். இப்பேற்பட்ட மகத்தான இந்த 5 விதமான ஊழியத்தை ஊரையும் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதன் அவன் தான் துவக்கிறான். இந்த பூமியில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏற்கனவே பாதாள ஊழியம் பூமியில் நடந்துகிட்ருக்கு. பாதாள ஊழியம் பூமியில் நடந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் எதற்குள்ளாக மாட்டிக்கொண்டார்கள் என்றால் இயேசுன்ற நாமத்துக்குள்ளே மாட்டிட்டாங்க. இவங்களை நம்ம விடுவிக்கணும். இதுதான் சத்தியம். இயேசுன்ற நாமத்தில் பூமி முழுவதும் ஊன்ற கட்டி 10 விதமான மார்க்கங்களை உருவாக்கி மொத்த மக்களையும் பாதாளத்தில் அடிமையாக்கிட்டான். 10 விதமான மார்க்கங்களை உருவாக்கிட்டான். மார்க்கத்தை சொல்கிறேன். அப்புறம் மார்க்கங்களை உருவாக்கிட்டான். இந்த 10 விதமான மார்க்கங்களை உருவாக்கி இந்த 10 விதமான மார்க்கத்தில் மொத்த மக்களையும் அடிமையாகிட்டான். அங்கே இந்த பைபிளை வச்சுருக்க மக்களுக்கு எதை வச்சு அடிமையாகிட்டான்? அவனுடைய நாமத்தை வச்சு அடிமையாகிட்டான். இப்போ உலகம் பூரா யாருக்கு அடிமையாயிருச்சு? அவனுக்கு காலிக்கீழே தான். இப்போ தான் ஒரே ஒரு மனுஷன் வரான். அவன் தான் ஒரே ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 17 அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனை கொண்டு, எல்லாம் கவனிங்க, ஒரு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயந்திக்க போகிறாரு. அந்த பூலோகத்தின் நீதி மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவரே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக இவன் அந்த மனுஷனை மரித்தொழுந்து எழுப்பினாலே நிச்சயத்தை. ஏன்னா நான் வந்து மரித்தொழுந்து நான் உயிரோடைய வந்துட்டேன். எதில்? அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன். எனக்கு நானே எடுத்துக்கிட்டேன். எத்தனை முறை? 7 முறை.
அவருடைய நாமத்தில் நானே முழுகி எழுந்தேன் எல்லாருக்கும் மத்தியில். அப்போ அவர் கேட்கும்போது சொன்னார், இப்போ நான் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், இப்போ எனக்குள்ளே இருக்கிற பாவத்துக்கு நான் என்ன பண்ணுறது கேட்கும். நீ போய் யோர்தான் நதிக்கரையில் முழுகினது போல் நீ 7 பேனை நீ முழுகுனார். என்ன எத்தனை பேனா? 7 பேனும். அவருடைய நாமத்தை சொல்லி 7 பேனை முழுகி எழுந்திரிச்சேன். அப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். அப்போ எனக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஆஹா, நம்மளுக்கு என்ன சொன்னபடி நிறைவேற்றிட்டார். இப்போ நான் ஞானஸ்தானம் எல்லோரும் கல்யாணம் டக்குன்னு ஞானஸ்தானம் கொடுத்தேன். எல்லாருக்கும் ஞானஸ்தானம். ஏன்னு கேட்டால் நான் கேட்குறேன், நான் என்ன செய்யணும், எனக்குள்ளே இருக்கிற பாவம் நீங்களுக்கு நான் என்ன வழி, நீ இந்த மாதிரி பண்ணினார் பண்ணிட்டேன், அவர் வார்த்தைப்படி பண்ணோன்னா இப்போ எல்லோரும் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. புரியுங்களா? அப்போ தான் நாம் நம்மளுக்கு வெளிப்பட்டு கொடுக்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உரிதுண்ட 7ஆம் தான் இவன் துவங்கினான். இப்போ ஊழியத்தை இயேசுன்ற நாமத்தை பூமி முழுவதும் ஊன்ற கட்டிட்டான். பிசாசு மொத்தத்தையும் கட்டிட்டான், உருவாக்கி மொத்த மக்களையும் பாதாளத்தில் போட்டு அடைச்சிட்டான். இன்றைக்கி பாதாள முத்திரையை, மரண முத்திரையை மொத்த மக்களுக்கும் தரிப்பிக்க செய்து மொத்த உலகமும் இயேசுன்ற நாமத்திற்கு அடிமையாகிட்டான். மொத்த மக்களும் யாருக்கு அடிமையாக இருக்காங்க? இயேசுன்ற நாமத்துக்கு அடிமையாகிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் நம்ம சொன்னால் அவங்க மூஞ்சி போகிற போக்கை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், இயேசுன்ற நாமம் ஆராதிக்கணும், நாம இல்லை அதை நீ ஆராதிக்க வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு முகம் போகிற போக்கே ஒரு மாதிரி. ஏன்னா நாங்கள் தலைமுறையாக வர்றோமே, நீ புதுசாக வந்தோம், நீ யார் சொல்கிறதுக்கு, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் நீ இதை சொல்கிற? அந்த பேஸ் ஊதுற சங்க ஊதிர வேண்டியதான். வர்றது வரட்டும், கர்த்தர் உண்டு, அவங்க உண்டு, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம சத்தியத்தை நம்ம விதைக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் இயேசுன்ற நாமத்தை ஆதரவுக்குரிய, அதாவது இந்த சாத்தானாகிய இயேசு இவன் தான் நல்லா என்ற பிசாசை தன்னகத்தை கொண்டவனாக இருக்கிறான். இந்த சாத்தான் இயேசுக்குள்ளே யார் இருக்குதா? அல்லாஹ் உட்காந்துருக்கு. இது எவ்வளோ பெரிய கொடூரம், எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. இவன் யாரை தரிச்சிருக்கிறான்? அல்லாஹ் உட்காந்துருக்கு. இப்போ இந்த பூமியில் மக்கள்லாம் இவன் ஆராதிக்கிறதுக்கு இவனை ஆராதித்து அந்த ஆராதனை முழுவதும் யாருக்கு போகுது? அல்லாஹ்வுக்கு போகுது. ஏன் இவனை ஒற்றுமையாக இருக்கிறான்னு இப்போ புரியுதா? மற்ற மக்கள்லாம் பார்த்தா ஒருத்தர் 10 விதமான மார்க்கத்தில் ஒருத்தர் அடிச்சுக்கிடுவான். எல்லாம் விக்கிரகத்தில் மாட்டி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டானே. ஒருத்தன் கூட தேர முடியாது பண்ணிட்டானே, எவனும் தேர முடியாது. அதுபடி இந்த சத்தியத்தில் ஊரிந்த 7ஆம் தூதனை என்னை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தான்னா அவனுக்கு சத்தியத்தை சொல்லி உடனே ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் பின் வாங்கிடுவான். நாய் கக்கினது திங்கிறது போல் மறுபடியும் கக்கினது திங்க போயிடுவான். கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரண்டது போல் மறுபடியும் பொருளை போயிடுவான். ஏன்? அதனுடைய இது. அதனால் சத்தியத்தை சொல்லி சத்தியம் புரிஞ்ச பிற்பாடு தான் யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கல. 2-3 பேர் வந்தாங்க, நம்ம கட் பண்ணிட்டோம். ஏன்னா கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள இல்லையா, மறுபடியும் அங்கேயே போயிட்டான். எந்த இடத்துக்கு வந்தானோ அதே இடத்துக்கு போயிட்டான். அவன் இழுத்துட்டு போயிடுவான். அவன் இல்லாதவர்கள். இயேசுவும் அல்லாவும் ஒருமனம் உள்ளவர்களாக இருக்கிறார். இவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 16ஆவது அதிகாரத்தில் 13-14 தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள், இவைகள் வலுசிறப்போ மிருகம் கள்ளத்தின் வாயிலிருந்து புறப்பட்டு வருது. இவள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசின் ஆவிகள். இந்த 3 விதமான ஆவிகள் தான் இயேசுன்ற நாமத்தை வானத்திலும் பூமியிலும் ஆராதனை ஸ்தலமாக கட்டிச்சு. இந்த 3 விதமான ஆவிகள். அது படிங்க, வெளிப்படுத்தல். அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவரை அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறதுன்னு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த தவளைக்கு ஒப்பான ஆவி அவனுக்குள்ளே அந்த டபக்குன்னு உட்காந்துக்கிட்டு அந்த தவக்கால பேசுகிற மாதிரியே பேசுவான். தவக்கால பாஷைன்னு சொல்கிறது. அதுக்கு நான் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? தவக்கால பாஷை. தவக்கால கற்றும் பாருங்க, தண்ணியில் பார்த்தா போன்னு கத்தும் இல்லையா? ஏன்னு கத்தும்போது பாம்பு லபக்கம் தூக்கி போட்டு முழுகி போகிறாது. நுதலும் தன் வாயால் கெட்டுச்சுன்ற மாதிரி நுதல்ன்றது தவக்காலை. இவனுள்ளே என்ன பண்ணாது? அந்த தவக்காலை உட்காந்துட்ட உடனே இவனுக்குள்ளே இருந்து அற்புதம் பண்ணுது. மோடி மஸ்தான் அற்புதம். அந்த ஆவிகள் என்ன பண்ணும்? அற்புதம் பண்ணும். எந்த நாமத்தில்? இயேசுன்ற நாமத்தில் அற்புதம் பண்ணும்போது யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்து போனவனை யாராச்சும் ஒருத்தனை உயிரோடு எழுப்பியிருக்கானா?
செத்து போனவன் யாராச்சும் உயிரோடு எழுப்பிருக்கானா? இல்லை. தீர்க்க தரிசனம், அற்புதங்கள், அடையாளம் நடக்கும். இந்த 3 ஆவி செய்கிற வேலை அவ்வளோதான். செத்து போன எந்த மனுஷனையும் உயிரோடு எழுப்ப முடியாது. ஏன்னா ரொம்ப வியாதியான கையை வச்சா அவனுக்கு போன உயிர் மறுபடியும் திரும்பி வர்ற மாதிரி அந்த வியாதி நீங்கும். என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்திலே வியாதி. எந்த நாமத்தில்? கிறிஸ்து நோமுடைய நாமத்தில். ஆனால் அந்த ஏசன் நாமத்தை சொன்னால் ஓடும். ஏன்னு கேட்டால் தலைவன் அவன் தானே. ஒரு ட்ரிப்பு ஒரு பெரிய ஒரு மந்திரக்காரர் வந்து அனுமாரை கூப்பிட்டு, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன்னா, இது போயிட்டு திரும்பி வருது, போக மாட்டாங்க இது உள்ள. ஏன் நீ போக மாட்டாங்க? பெரியவர் இருக்காருப்பா, அங்கே பாரு பெரியவரா யார்? இந்த பாரு எட்டி பார்த்தானே இயேசு படம் அங்கே இருக்குது. இவர் பெரியவரா? இவர் தான்ப்பா எங்கள் எல்லாருக்கும் தலைவரே அப்படின்னு சொல்லி அந்த ஆவி அவர்கிட்ட சொல்லியிருக்குது. அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் சுதாரித்தான். எப்படி ஏமாத்திருச்சு இந்த ஆவி. போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது பார்த்தா, ஐயோ, நீட்டு மூக்கு, இப்படி தலை மட்டும் பெருசாக நீட்டாக இருக்கும். தலை மட்டும் எப்படின்னு சொல்லும்போது உடம்புலேருந்து தலை, இந்த கழுத்து நீட்டாக இருக்கும். அது ஒரு விசேஷத்தை. அது வேறு போர்க்கா மண்டை, அதே தான் போர்க்கா மண்டை, மட்டும் போர்க்கா மண்டை. தலை இப்படி இருக்குது, இப்படி நேரு வாகெடுத்து இப்படி. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இளம்புலிகளில் வந்து சந்தித்து என்னை தொட்டு என் நாமத்தை மையப்படும் சொன்னது அந்த ஆவி தான். எப்படி என்னை மடக்கிருச்சு அந்த ஆவி, நானும் அறியலை. இந்த சத்தியத்துலேருந்து கொஞ்சமாக எனக்கு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ இது எப்பேற்பட்ட இப்படி ஆவியா அப்படின்னு. ஏன்னா எனக்காண்டி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கேன் அந்த ஏசன்ற நாமத்தில். இல்லாட்டினா அந்த ஆவி என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அதை ப்ளஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அதை என்னை ஆராதிக்க விதமாக வச்சு என்ன மோசம் போக்கிடுச்சு. ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றி. ஏன்னா அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் ஊர்லேருந்து என்னை காப்பாற்றிட்டார். ஏன்னா நான் ஆபிரகாம் வித்தில் கேத்துரால் சந்ததியில் வந்துடுறேன். ஆபிரகாம் வித்தில் நேரடி வித்து. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுல்லாக அவங்க தான், நிறைய பேர் அவங்க தான் சத்தில் நிறைய பேர் வருவாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லும்போது பார்த்தா, இந்த 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருங்கள், அவைகள் அற்புதம் கொண்டே பிசாசுகள் ஆகும். எல்லாம் ஒன்றை கட்டியது. இந்த பூமி முழுவதையும் 10 விதமான மார்க்கங்களால் கட்டப்பட்டு 10 விதமான பிரிவுகளையும் மாற்றி ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒத்த தள்ளப்பட்ட அவைகளும் 10 மார்க்கங்களை கொண்டு பூமியில் உள்ள மனுமக்களை அத்தனை பேர்களையும் தங்களுக்கு அடிமையாக்கி இயேசென்ற சாத்தானையும் வானத்திலும் பூமியிலும் தலைவனாக்கி மொத்த பூமியின் மனுமக்களையும் தங்களுக்கும் தங்கள் கூட்டங்களுக்கும் வணங்க வைத்து மொத்த மக்களை என்ன ஆச்சு, தங்களுக்கு காலுக்கு கீழே அப்படியே போட்டு அமுக்கிடுச்சு. முதல்ல ஒரு இந்து மார்க்கம்னு ஒன்று இருக்குது, எடுத்துங்க. அது உள்பிரிவு வெளிப்பிரிவு நிறையா. அடுத்து என்ன சொல்லும்போது இந்து மார்க்கம், அடுத்து இஸ்லாமிய மார்க்கம், அடுத்து கிறிஸ்துவ மார்க்கம், சீக்கிய மார்க்கம், புத்த மார்க்கம், பார்ப்பன மார்க்கம், பகுத்தறிவு மார்க்கம், வைஷ்ணவ மார்க்கம், சத்திரிய மார்க்கம், ஆர்சி மார்க்கம். இந்த 10 விதமான மார்க்கங்களையும் மொத்த மக்களையும் 10 விதமான மார்க்கங்களை கொண்டு எண்ணிலடங்காத ஆராதனை முறைமைகளையும் சடங்காச்சார முறைமைகளையும் உள்ள திணிச்சிச்சு. எல்லா மக்களையும் நம்ப வச்சு, எல்லா மக்களையும் பங்காக வச்சு, எல்லா மக்களும் விக்கிர ஆராதனையை கொண்டு போய் ஆடு வெட்டி பூஜை போடுற மாதிரி செய்து, எல்லா மக்களுக்கும் இதை ஆவிகள் இறக்கி சாமியாடி குறி சொல்கிற மாதிரி குறி சொல்லி போன வருஷம். ஏன்னா இந்த மக்கள்லாம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிற அந்த ஆவி, அந்த மரணத்தின் அதிகாரி, மரணத்துக்குரிய பிசாசுக்கு, போன வருஷம் உனக்கு ரெட்டை குழந்தை கொடுக்குன்னு சொல்லி கொடுத்தேன்ல, நீ எனக்கு ஏன் ஆடுகளை நீ சரியாக விட்டு கொடுக்கல? தாயே இந்த வருஷமும் நான் உனக்கு கொடுத்துன்னு சொல்லி அடுத்த வருஷம் உனக்கு பலி கொடுப்பான். ஆடு பலி செலுத்தக்கூடிய முறைமைகள், ஆடு மாடு மிருகங்களை பலி செலுத்தக்கூடிய முறைமைகள், ஊர்வன பரப்பன நீந்துவன நடப்பன ஆடுவன ஓடுவன சொல்ல விக்கிரங்கள். அதாவது சொன்னால் அந்த விக்கிரங்களை எப்படி சிலை செய்யணும், எந்த மலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வரணும், அது எப்படி சிலை செய்யணும் இந்த ஆவியை சொல்லிக் கொடுக்குது. எல்லாம் சிலை செஞ்சு கரெக்டாக உட்காந்து போனால் தாயை உனக்கு எல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்ன அந்த ஆவி வந்து அதில் உட்காந்து அப்படியே உட்காந்து எப்படி விசுவாசம் எப்படி உட்காருது பார்த்தீங்களா?
இந்த இந்த இடத்துல போய் கல் எடுத்துகிட்டு வா, இவனை கூப்பிட்டு சிலையை செதுக்கு, சரி இத்தனை 40 நாள் வந்து இது பண்ணி அதை பண்ணி இது பண்ணி எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் தேய்ச்சி கருப்பாக்கி அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி நான் வந்து உட்காருவேன். அதே மாதிரி பூசாரி அனுப்ப அந்த ஆவியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம். அதுதான் இருக்கிற கோயில்களை உருவாக்குறக்கூடியது. அது ஒரு இந்த மாதிரி இது 10 மார்க்கத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது அல்லாமல் ஒரு மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா செத்து போனவங்களுடைய கல்லறையை வச்சு அதுக்கு மஞ்சள் துணி வெள்ளை துணியெல்லாம் போட்டு கல்லறை பரிமாற்றங்கள் நடக்கும். அங்கே போய் நேர்த்திக்கடன் வைப்பாங்க. அது காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், விட மாட்டான். இந்த காரியம் நடந்துட்டா அங்கேயே போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் எனக்கு சக்ஸஸ் பண்ணது பாபாவோட இதில் வந்து காலை வச்சேன், என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரியத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சத்துரு என்ன பண்ணிட்டான், எல்லாரோட இருதயத்தையும் திருப்பி மொத்த மக்களையும் தனக்கு அடிமையாக்கி எல்லா மக்களும் விக்கிரகத்தில் கொண்டு போய் எல்லா மக்களையும் பலதரப்பட்ட 10 விதமான மார்க்கத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நாச மோசத்தில் கொண்டு போயிட்டான். இது எல்லாத்துலேயுமே ஒரு கேவலமாக சொன்னால் ஆர்சியமாக இருக்கும். அம்மா இல்லாமலா பிள்ளை வந்தது, இன்னும் மாதிரியே வாழ்க்கை. அதை வச்சு அப்படியே போட்டு ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு இதை போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த ஜனங்களை எல்லாம் 10 விதமான மார்க்கங்களை வச்சு மொத்த தள்ளப்பட்ட ஆவிகளும் அந்த எல்லா மக்களுக்குள்ளேயும் விழுந்து மரணத்துக்கு அதிகார மரணத்துக்கு மேல் மரணத்தை ஜீவன் யாருக்கும் இல்லாத பண்ணிட்டான். முதல் மனிதன் தான் ஜீவனை பெற்றான். அதுக்கு அடுத்து மரணத்துக்கு அதிகார பிசாசன் தனது மரணத்தில் அழிக்கிறான் தான். அவர் எப்படி வந்தார், கிறிஸ்து எப்படி வர்றாருன்னு சொல்லும்போது, கிறிஸ்து எப்படி வர்றான்னு சொல்லும்போது, அதாவது என்ன சொல்லும்போது மகா பரிசுத்த நிலையில் அந்த மகா பரிசுத்த நிலையிலேயே இந்த மரண சின்னத்தை அவர் தரிக்கிறார். அந்த மரண சின்னம் நமக்குள்ளே வரும்போது சாத்தானுடைய மரணம் நீங்கிறது. அப்போ ரத்தம் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரத்தம், சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் கிறிஸ்து பிரம்மனுடைய நாமத்தில் இருக்குது. இந்த நாமத்தை சொல்லி தண்ணீரில் முழுகும் பொழுது அதனால யோவான் சாணக்கிட்ட அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். யோவான் சாணத்துக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னார். அவன் போய் ஞானஸ்தானம் கொடுத்தான். நான் உம்மிடத்தில் வர வேண்டியிருக்கேன், நீ இடத்துல வர, இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்றணும், நீ எனக்கு இடம் கொடுங்க. இப்போ யோவான் சாணத்தை ஞானஸ்தானம் எடுத்தார். அதே சமயத்தை இவர் கிருபனா வந்து 3000 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் இவர் கையாலே கொடுக்குறாரு. இவர் கையாலே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய கிருபையாக இருக்கும். அப்படி ஏன்னு கேட்டால் தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் என்பது பாவம் கழுவப்படுவதற்காக. இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் என்பது அவருடைய நாமத்தில் தான் வச்சுருக்கு. அப்படியே அட்சாம்பர் பிதா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரையும் சிதாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுங்க பட்ட பேரில் வச்சு அந்த இடத்துல வசனத்தை மாற்றிட்டான். ஆதி அப்போஸ்தலர் எப்படி கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் 2:38 படிங்க. பாவம் மன்னிப்பு கண்டு உணவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தது அங்கே இருக்குது. 10:28-19 மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய உணவுடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆனால் இங்கே மத்திய 28-19 இருந்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரையும் சிஸ்டராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பட்ட பேரில் அப்படியே கொடுத்துருவான். அவர் தான் அது எதுக்கு அப்போஸ்தலர் மட்டும் அதை புரிய வச்சுட்டார் அப்படி சொன்னால், இவருடைய நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு அப்போஸ்தலர் புரிஞ்சு போச்சு. எம்மார்ஷியஸ் நடந்து போகிறாரு, அப்பத்தை பிட்டவுடனே கண்ணு திறக்கப்படுது. அது எம்மார்ஷியஸ் 2 பேருக்காண்டு 8 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. நடந்தே பேசிக்கிட்டே போகிறாரு. அங்கே போய் உட்காந்து அவங்க கூட பேசி அப்பத்தை பிட்டு கையில் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. எப்படி எரியும் இருதயம், எப்படி எரியும் கொழுந்து விட்டு கதறான். அதோடு வீட்டை விட்டு வெளியில் வந்தவனு தான் 2 பேரும். அவனை கூப்பிட்றதுக்காண்டி தேவன் எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 8 கிலோமீட்டர் நடந்து போய் கூப்பிட்டு வந்து, அது மாதிரி என்ன கூப்பிட்றதுக்காண்டி அவர் எவ்வளோ பாடுபட்டு பிரயாசப்பட்டு கூப்பிட்டு வந்து யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? விசுவாசிகளை கொடுத்துட்டாரு. ஏன்னா புளின்னு புளிஞ்சிட்டான். கடைசியில் தான் மறுபடியும் வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைக்குள்ளே பேசுகிறாரு. அவர் கடைசியில் எங்கே வந்துட்டார்? சிந்தையில் வந்து உட்காந்துட்டார். இப்போ தேவன் என்னோட எங்கே பேசுகிறாரு? சிந்தையில் பேசுகிறார். இதை படித்தது என்ன விளக்கம்னு கேட்பேன், டக்குன்னு சொல்லுவார். உடனே எழுதிடுவேன். அப்படித்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய கிருமிக்குள்ளே தேவன் என்ன கொண்டு தான் உங்களை நடத்துகிறா இருப்பாங்க. அடுத்த ஆசை இந்த 10 விதமான மார்க்கத்தில் மொத்த மக்களையும் பலவிதமான பிரிவுகளாக்கி எண்ணிலடங்காத ஆராதனை முறைமைகளை கொண்டு அடிமைப்படுத்தி
வணங்க வைத்தனும், எல்லாரையும் வணங்க வைத்தனும். இதில் பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்களையும் பெரு ராஜாக்களையும் பெரிய பெரிய சக்கரவர்த்திகளையும் கொண்டு மக்களை ராஜாக்கள் மூலியமாக மேற்படியான ராஜாக்களையும் ராஜ வம்சத்தவர்களையும் சேர்ந்து இணங்காதவர்கள் அத்தனை கொலை பண்ணான். வானம் பூமி காற்று ஆகாயம் எல்லாரையும் வணங்க வச்சான். வானம் பூமி காற்று ஆகாயம் வெட்டவெளி எல்லாத்தையும் வணங்க வச்சான். வெட்டவெளி எல்லாத்தையும், சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் ஊர்வன பரப்பன நடப்பன பலதரப்பட்ட மிருகங்களையும் பலதரப்பட்ட பறவைகளையும் எல்லாம், பாம்புகள் பள்ளி சாஸ்திரங்கள், பாம்பு பள்ளி சாஸ்திரங்கள், ஜோசியங்கள், ஜாதகம் எழுதி இது இப்படி பலதரப்பட்ட கைரேகை பார்க்கிறது, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கொடூரமான வணக்க வழிபாட்டு முறைகளில் மக்களை ஈடுபடுத்தி அடிமைக்கு மேல் அடிமைப்படுத்த மொத்த உலக மக்களை தங்கள் கூட்டத்திற்கு தங்கள் கூட்டத்தையும் தங்கள் கூட்டத்தை சார்ந்தவர்களையும் ஆராதிக்க வச்சுட்டான். எல்லாருமே ஆராதிக்க, மொத்த மக்களையும் யாரும் ஆராதிக்கிறாங்க? தள்ளப்பட்ட ஆவிகள் தான். நம்ம மட்டும்தான் யாரை ஆராதிக்கிறோம்? உண்மையிலேயே சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் தான் கிறிஸ்து. இந்த நாமத்தை ஆராதிக்க இப்போ பிசாசுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஆஹா, இந்த நாமத்திலேருந்து நம்ம நோமை ஆராதிக்க சத்தியத்தை சொல்ல நம்ம பேசக்கூடிய வார்த்தை காற்று வழியாக போகுது. அவன் நடமாட முடியாது. ஏன்னா மொத்தம் காற்று மண்டலம் தானே இருக்குது. பூமி எங்கே காற்று மண்டலம், பூமியில் இறங்க முடியாத. ஏன்னா காற்று மண்டலம் ஃபுல்லாக இது நம்மளுடைய வார்த்தை போகுது. வார்த்தை காற்றாக மாறி நிற்குது. பூமியில் இறங்க பயப்படுவான் பிசாசு. ஏன்? என்னடா இவன் ஒருத்தன் கடந்து ஏன்னா புரணம்ன்றானே, ஐயோ நம்ம எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றது. பிசாசுகளுக்கு என்ன வந்துருச்சு? பயமும் நடுக்கமும் திகிலும் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நம்மளை கண்டு முறைப்பான். நீ நன்மையை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அன்னை எப்போ சாப்பான் திண்ணை எப்போ காலியாகுன்ற மாதிரி நம்மளை எப்படி இந்த ஏரியா விட்டு துரத்தணும்னு பார்ப்பான் பிசாசுக்கு. என்ன சரி, இந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் போனாலும் துரத்ததான் பார்ப்பான். ஏன்? இவங்க மாதிரி அங்கே 4 பேர் இருப்பான் விரோதி. நம்மளுக்கு விரோதினா யார்? சாத்தான் தான் விரோதி. அவன் யாருக்குள்ளே இருக்கான்? அவனுடைய மக்களுக்குள்ளேருந்து நம்மளுக்கு விரோதம் பேசு. புரியுங்க. ஒரு நாள் இவர் சொன்ன பிரகாரம் அடிகளார நான் போனேன் வடலூருக்கு. அங்கே போனேன். போயிட்டு உள்ளே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே எல்லோரும். ஆமாம், அன்னைக்கு நான் போன உடனே யாருமே இல்லை. அவன் நேரடியாக போய் நின்று அப்படி என்னை பார்த்தோன்னா அந்த ஆவி அப்படியே பின்னோக்கி போயிடுச்சு. அந்த கோயிலை விட்டு 10,000 மைலுக்கு அந்தன போயிடுச்சு. என்னை பார்த்துட்டு சர்ன்னு போயிடுச்சு. அப்புறம் பார்க்க முடியல. ஏன்டா உருவம் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான். என்னை பார்த்தோன்னா அதாவது பின்னோக்கி போயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஆவியை வணங்குறவன் என்ன பண்ணுவான்? நம்ம மேலே என்ன பண்ணுவான்? எரிச்சல் அடைவான், பொறாமப்படுவான், பலவிதமான தீமையான காரியங்கள்லாம் சொல்லுவான். நம்ம பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்தனங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி. இந்த நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடிடுவான், பயப்படுவான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகரில் பார்த்தா ஒரு ஆர்சி கோயில் வந்துருச்சுப்பா. ஒரு 5 கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஆர்சி கோயிலை கட்டிட்டான். அண்ணா நகரில் இருக்கிற ஆர்சி மக்களுக்கெல்லாம் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி எப்படி கொண்டு வந்து ஊன்ற கட்டிட்டான். ஏன்? இந்த ஆத்மாக்களை சாவடிக்கணுமே. ஏற்கனவே சொத்து போயிருக்கணும், புரியலை. அதை அங்கே தான் போவாங்க அந்த ஜனங்க. மேற்கொண்டு மரணத்தை ஊற்றி அவங்கள எங்கேயுமே போடாதபடி பண்ணிடுவான். ஏதாச்சும் ஒரு ஆடு தப்பிச்சு போச்சுன்னு வச்சுங்க, அது எந்த விதத்தில் சாவடிக்கலான்னு பார்ப்பான். ஆனால் நம்மள்கிட்ட ஆடுகளை அவன் சாவடிக்க முடியாது. அவனை இந்த ஆடு கொண்டு வருவான். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி மக்களை எல்லாம் அப்படியே சிதைச்சிட்டான். பெரிய சக்கரை கொண்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் இந்த வடங்கு எல்லாத்தையும் கூட்டத்தையும் கொண்டான். ஆனால் இப்பொழுது பரலோக ஊழியம் பூமிக்கு மேல் வந்து, அதாவது பரதேசியாகிய பரலோக ஊழியம், பரதேசியில் இருக்கக்கூடிய பரதேசியாகிய பரலோக ஊழியம் பூமிக்கு மேலே வந்துச்சு. இப்போ அது வெளிப்படுத்தல் 11, 15, 19 வரைக்கும் இந்த 5 விதமான ஊழியங்களை கொண்டு வந்து ஊன்ற கட்டிடுச்சு. இந்த 5 விதமான ஊழியங்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். மின்னல்,
முதல் ஊழியது மின்னல், ரெண்டாவது எக்காலம் சத்தம், மூன்றாவது இடி முழக்கங்கள், நாலாவது பூமி அதிர்ச்சி, ஐந்தாவது பெருங்கல்மலை. இந்த 5 விதமான ஊழியங்கள் இன்னும் 10,000 ஆண்டுகள் வரை நடக்கும். இன்னும் 10,000 ஆண்டுகள் வரை நடக்கும். இந்த 5 விதமான ஊழியங்கள் 10,000 ஆண்டுகள் வரை நடக்கும். ஏன்னா இந்த அரை மணி நேரம் முடிஞ்சு 12,000 வருஷம், 2,000 வருஷம் முடிஞ்சிருக்கு. 2,000 வருஷத்துக்குள்ளே பிசாசை எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். மொத்தம் 10 விதமான மார்க்கத்தில் மக்கள் எல்லாம் அவனுக்கு அடிமையாயிட்டு. இந்த அடிமைப்பட்ட மக்களை திருப்பி இழுத்து இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து நடத்துவது எவ்வளோ கஷ்டம், அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளோ கஷ்டம். இப்போ எனக்குள்ளே இருக்க ஆவி அவருக்குள்ளே இருக்க ஆவி எனக்குள்ளே வந்துருச்சு, எனக்குள்ளே இருக்கிற ஆவி உங்களுக்குள்ளேயும் வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இப்போ கிறிஸ்து எங்கே இங்கே தான் நிற்கிறாரு. முதல்ல அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர், அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்குள்ளேருந்து சுழிவு பெட்டியில் உபதேசம் போய் அவர் குழுக்குன்னு ஒழுக்கி இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா வந்துட்டார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே நிற்கிறாரு? சபையில் நிற்கிறார். இவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இவர் தான் இப்போ அவர் 7ஆம் தூதனுக்கு வந்து அவர் மூலி 7ஆம் தூதனுக்குள்ளே வந்து அவர் உங்களுக்கு இப்போ சத்தியத்தை சொல்கிறேன். அது கூட நான் ஏன் எழுதி வச்சு சொல்கிறேன், விட்டு கூட மாறிடக்கூடாது. நான் பேசும்போது கூட வசனம் மாறிடக்கூடாது, சொல்லு மாறிட கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சத்தியத்தை கேட்குறவங்களுக்கு என்ன வரும்? ஏதாச்சும் கேள்வி கேட்கணும், ஒரு என்ன வரும்? கேள்வி கேட்டால் நம்ம சரியான ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா மத்தேயு எபேசியரில் 4:5, மத்தேயுல 24:27, லூக்கா 17:24. அதான் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும் மனுஷகுமார வருகையும் இருக்கும். வந்துட்டான் மனுஷகுமாரன். பிணம் இங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் என்பது எதை குறிக்கும் சொல்லும்போது அவருடைய சரீரம். பிணம் என்பது அவருடைய கழுகு என்பது உங்களுக்குள்ள கழுகின் ஆவி ஊற்றப்பட்டிருக்குது. இக்காலத்துக்குரிய ஊழியம் கழுகின் ஊழியம். அப்போ 7ஆம் தூணுக்குள்ளே எதை ஊற்றிட்டாரு? கழுகின் ஆவி, கழுகின் ஊழியம். அப்போ பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் என்பது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு அவனை கடைசி நாள் எழுப்ப சொல்லும்போது, அப்போ இது நாள் வரைக்கும் அப்போஸ்தலர் காலத்துக்கு முன்னே அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசிக்கிறதுக்கு என்ன அதோட ஸ்டாப். இப்போ இந்த இயேசுவின் நாமத்தில் நடக்கிற அவருடைய மாம்சத்தை ரத்தத்தை புசிக்கிற டூப்ளிகேட். மறுபடியும் 2000 வருஷம் கழிச்சு ஒரிஜினல் வருது. யார் வர்றா? 7ஆம் தூதன் வந்து அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுக்கும். அதை தாங்க சொல்கிறாரு. இப்போ படிக்கலாம். அதை அங்கே கழுகு வந்து கூட சொல்லணும். இது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இதான் இந்த மனுஷகுமாரன் என்பது 7th angel. இவன் சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட் வேற, சன் ஆஃப் காட் வேற, இவன் சன் ஆஃப் மேன். இவன் என்ன சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இதில் தான் ரொம்ப பேர் தடுமாறி போயிடறாங்க. அடுத்து மின்னலுக்கு மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்குன்னு சொல்லிட்டார். அடுத்து அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். இருங்க, அது சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இது என்ன சொன்ன வசனம் எடுத்துட்டு பிணம் எங்கேயும் அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் சொல்லிட்டாரு. அந்த ஊரையும் திருங்கொண்ட 7ஆம் தூதன் மின்னலாகிய மனுஷகுமாரன் இவன் தான். ஊரின் 7ஆம் தூதன் ஆதியாகமம் 25:1-6 படி கிழக்கு தேசமாகிய எங்கேருந்து வரான்? இந்தியா. மனுஷகுமாரன் ஊரின் தோன்ற 7ஆம் தூதன் வந்து ஆமேன். கழுகுகள் என்பது என்ன சொன்னால் இது 10,000 ஆண்டுகள் தேடி கண்டுபிடிக்க அந்த மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கொரையும் தோன்றின்னு சொல்லும்போது கிழக்கு என்பது ஒரு இந்திய தேசம், தீபகற்பம். இப்போ இந்தியாவில் தான் தோன்றான் அந்த தூதன். அந்த தூதனுக்குரிய அடையாளம் தான் அது. அவன் எங்கே தோன்றுவான்னு கரெக்டாக அங்கே சொல்லிட்டார். எந்த மனிதன் நம்மளுக்கு தீர்க்கம் சொன்னால் கூட பொய்யா இருங்க. வில்லியம் நிறைய பொய் சொல்லிட்டாரு, அதை விட்டுருங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்பது என்ன சொன்னால் கிழக்கு என்பது என்ன சொல்லும்போது தீபகற்ப நாடு. இந்தியா தீபகற்பம் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு. அந்த நாட்டில் தான் கிழக்கு தேசம். அப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்லும்போது நீங்கள் ஆதியாகமம் 25 ஆபிரகாம் வந்துட்டு எல்லாம் அவர் கேத்துரால் சந்ததிக்கு சில பொருட்களை கொடுத்து அனுப்பும்போது அவங்க எங்கே போய் சொன்னார்? கீழ் திசையாகிய கிழக்கு தேசத்துக்கு போயிருந்தாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஆபிரகாம் வித்து எங்கே வந்துருச்சு? இந்தியாவுக்குள்ளே. கேத்துரால் சந்தையில் ஆபிரகாம் வித்து
1000 தலைமுறை நான் தான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கிருபைக்குள்ளே கர்த்தர் நம்மளை அப்படியே வந்துருச்சு. அப்போ இந்த இதில் அப்படியே 1000 தலைமுறை அதில் நீங்களும் வர்றீங்கன்னு வச்சிங்க, புரியுங்களா? அது வித்து நேரடியாக வித்து, அந்த வித்து அழியவே இல்லை. ஏன்னா 6 பேருக்கு அவங்க எங்கே கல்யாணம் பண்ணோம், ஆண்கள் தான் வித்து. இந்த நிலையில் வந்து இன்றைக்கு வந்து சபையை ஊன்ற கட்டிட்டார். கிழக்கு தேசத்தில் வந்து ஊரிந்துடைய 7ஆம் தூதன் எழுப்பிட்டார். ஆமென் என்பது என்ன சொல்ல, இன்னும் 10,000 ஆண்டுகள் என்ன தேடி கண்டுபிடிக்கணும். இந்த காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 வருஷம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. 10,000 வருஷம் இருக்குது. எத்தனாயிரம் வருஷம்? 10,000 வருஷம். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம ஆயுள் படத்தை கூட்டி கேட்டிருக்கோம். 300 வருஷம் கொடுங்க ஆண்டவர். ஆயுள் படத்தை கூட்டி நம்ம கேட்டிருக்கிறோம். உயிரோடு நம்ம எத்தனை வருஷம் நம்ம பூமியில் இருக்க வைக்கிறாரோ அத்தனை வருஷத்துக்குள்ளாக நம்ம மேலும் 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 சத்தியத்தை சொல்லி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த நம்ம கொண்டு போகணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் 10,000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் காணா போன ஆடுகள். அடுத்தது வெளிப்படுத்தல் 4:5 வெளிப்படுத்தல் 4:5 அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள், தேவனுடைய 7 ஆவிகள் ஆகிய 7 4:5 படிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்த. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7 அக்கினி தீபங்கள் என்றது சிங்காசனம் முன்பாக 7 அக்கினி தீபங்கள் என்பது சொல்லி 7 தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அந்த 7 தீர்க்கதரிசியில் 7ஆம் தூதன் தான் முதல்ல வர்றான். அவன் மூலியமாக தான் அந்த ஊழியம் கட்டப்படுது. அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இப்போ நீங்கள் படித்தது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஊழியத்தை குறிக்குது. இந்த காலத்தில் நடக்கக்கூடிய கனமான ஊழியத்தை குறிக்குது. இந்த காலத்தில் நடக்கக்கூடிய கனமான இக்காலத்தில் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15 to 19 5 விதமான ஊழியங்கள். ஏன்னா ஊரின் தீங்குடைய 7ஆம் தூதன் அவன் மூலிமா கர்த்தர் செய்கிறார் 5 விதமான ஊழியங்கள். அது வச்சுருங்க. வெளிப்படுத்து 10:1 to 7 படி நிற்பவனே இந்த 7ஆம் தூதன் தான். வெளிப்படுத்தல் 10ஆவது அதிகாரத்தில் 1 to 7 வரைக்கும் நிற்கிறான் பாருங்கள். இந்த 7ஆம் தூதன் நிற்கிறான். இந்த ஊரின் 7ஆம் தூதன் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அதை படிச்சுட்டு வாங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய வானவில் என்பது என்ன சொன்ன, வானவில் என்பது சொல்லும்போது 7 கலர் இருக்கும். இந்த 7 கலரும் 7 சபைகளை குறிக்குது. 7 கலரும் 7 சபைகளை குறிக்குது. அந்த 7 சபைகள் 7 சபை இப்போ மகிமையான மணவாடி சபை எழுப்பிடுச்சுன்னா இந்த சபைக்குள்ளேயே தான் 7 தூதர்கள் வர்றாங்க. 7ஆம் தூதன் தான் சபை எழுப்பிட்டேன். அப்போ இதுக்குள்ளேருந்து யார் வரணும்? இதுக்குள்ளேருந்து 6ஆம் தூதன் வரணும். 6ஆம் தூதன் எப்படியோ உங்கள் வித்துலேயே எப்படியோ வந்துடுவான். புரியுங்களா? எப்படியாச்சும் 6ஆம் தூதன் வந்துடும். அடுத்து இந்த சபை டெவலப் ஆகும்போது அடுத்த 5ஆம் தூதன் இதுலேருந்து தானே வரணும். அப்போ இந்த இந்த தூதர்கள் வர்றது இங்கேருந்து தானே வரணும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது இந்த சபையை ஆரம்பிக்கிறான் பாருங்க. இந்த 7ஆம் தூதன் மூலியமாக இது சொல்லி இவங்களுக்கு நல்லா இன்னும் உற்சாகப்படுத்தி இவங்க மூலியமாக இந்த மற்ற 6 தூதர்கள் வர்றதுக்குரிய வழிவாசல் எல்லாம் கர்த்தரே திறந்து கொடுக்குறாரு. கர்த்தரே திறந்து கொடுக்குறார். அப்போ இந்த ஊழியம் எப்படி ஆகும்? ஒரு காலத்தில் இந்த ஊழியத்தை அழிக்கிறதுக்கோ மடங்க வைக்கிறதுக்கோ முடியாது. ஏன்? இந்த ஊழியத்தில் யார் நேரடியாக அவரே நிற்கிறாரு. முதல்ல அடிக்கப்பட்ட அதுக்குள்ளேருந்து இந்த அடிக்க உயிர்த்ததுக்கு எப்படி வரான்னா அது ஏன் முதல்ல 7 காயங்கள் இருக்குது, ரத்தம் இருக்குது. இப்போ அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள வந்துட்டார், ரத்தம் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது? சுழியை பற்றிய 7 உபதேசம் வருது. அதுக்கு மேலே நாமம் வருது. இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு அதை குளோஸ் பண்ணிட்டு உயிர்த்தந்த கிறிஸ்துவ அவர் வெளியில் வந்துட்டார். இந்த உயிர்த்தந்த கிறிஸ்து இவர் தான் வந்து இந்த ஊழியத்தை செய்யணும். யாருடைய நாமத்தை மையப்படுத்த சொல்லி அடிக்கப்பட்டார்கள் அவருடைய நாமத்தை மையப்படுத்த இவர் வந்திருக்கார். அதை 1 இப்போ ஏன் சார் இந்த 1க்காக வேண்டி 1 + 1 இந்த 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ அது உயிர்த்தந்த கிறிஸ்து 7ஆம் தூதனுக்குள்ளே வந்துட்டார். 7ஆம் தூதனுக்கு வந்து யாரை உருவாக்குறாரு? மகிமையடைந்த மணவாட்டி சபையை உருவாக்குறாரு.
இப்போ நீங்களாம் யாராக இருக்கீங்க? வெளிப்படுத்தல் மேலே இந்த உங்கள் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம காரியத்தை முடிச்சு நம்ம ஓட்டத்தை ஓடி நம்ம நித்திரை அடைந்து சபையிலே நிற்போம், சபைக்குரிய காரியங்களே இருப்போம். மறுபடியும் இந்த சபை எடுக்கப்பட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வருதுன்னா நம்ம இங்கே சத்தியத்தை கேட்டவங்க மறுபடியும் கீழே வருவோம். அப்போ நம்மளுக்கு அந்த காரியங்கள்லாம் நிறைவேறும். ஏன் நம்மளுக்கு இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியங்களுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்? இவங்களுக்கு மகிமையின் சரீரம் ஒன்று வச்சுருக்காரு. இந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே மறுபடியும் இந்த ஆத்மா எப்படி சரீரத்தை விட சத்தியத்தை கேட்டு முத்திரை தரிக்கப்பட்ட இந்த ஆத்மா மறுபடியும் மறித்து எதுக்குள்ளே போயிடுது? இந்த ஆத்மாக்குரிய மகிமையின் சரீரத்துக்குள்ளே அது உள்ளே போயிடுது. இப்போ மகிமையின் சரீரத்துக்குள்ளே போயிட்டால் நிலை வேறு, முடிஞ்சு போச்சு கதை. நம்ம எங்கே நம்மளுக்கு என்ன இருக்க? மரணமெல்லாம் நித்திய பேரின்ப பெருவாழ்வு. இந்த சத்தியத்தை கேட்டு அந்த முத்திரை தரிக்கப்பட்ட நம்மளுக்கு உண்மையிலே மரணமெல்லாம் நித்திய பேரின்ப பெருவாழ்வுக்குள்ளே மகிமையின் சரீரத்துக்குள்ளே போகிறோம். இதுதான் இந்த சத்தியத்துடைய உள் நோக்கமே. அதுதான் இருக்கிறேன். 7ஆம் தூதன் இந்த ஊரின் துண்ட 7ஆம் தூதன் தான். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வரக்கண்டேன். அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பம். சூரியன் என்பது என்ன சொல்லும்? சூரியன்னா ஊழியம் தான். அக்கினி ஸ்தம்பம் வந்து ஊழியம் தான். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் ஒரு கையில் இருந்தது. வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், ஏன்னா வலது பாதத்தை திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் 7 முத்திரைகள். 7 முத்திரைக்குள்ள ரகசியத்தை நான் சொல்லிட்டேனே. 7 முத்திரைக்குரிய ரகசியத்தை சொல்லிட்டேன். இப்போ திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இதான். இதுக்குள்ளே எல்லாத்தையும் எழுதிட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருக்குது. இதான் திறக்கப்பட்ட ரகசியம் எல்லாம் வந்துருச்சு. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம். இப்போ வலது பார்த்து அங்கே வச்சுக்கிறா சமுத்திரம்னா ரட்சிக்கப்படாத மக்கள். ஏதோ சொல்லும்போது இடது பார்த்து அங்கே வைக்கிறா பூமியில என்ன? ரட்சிக்கப்பட்ட மக்கள். இது ரட்சிக்கப்படாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பூமியில். சமுத்திரம்னு திரளான மக்கள். அப்போ வலது பார்த்த சமுத்திரத்து இடது பார்த்த ரட்சிப்பு மகிமையான மணவாட்டி சபைக்குள்ள அந்த தூதன் நிற்கிறான். அவன் தான் 7ஆம் தூதன். நின்று என்ன பண்ணுறான்? இது சிங்கம் கர்ச்சிக்கிறது போல. சிங்கம்னா மகா சத்தம்னா இதுதான் ஆர்ப்பரிப்பு. சிங்கம்ன்றது சிங்கம் கர்ச்சிக்கிறது, சிங்கம் கத்துறது இல்லை, இந்த ஊழியம் தான். எக்கால சத்தம் தான் ஆர்ப்பரிப்பு. அடுத்து ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. தங்கள் சத்தங்களை முழங்கின போது இப்போ இந்த 7 இடிகள் சொன்னவைகள் என்ன சத்தமிட்டு முழங்குது? இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் அவன் துர்க்குணத்தில் உருவானான். 2வது இடி முழுக்க என்ன? 2வது இடி முழுக்க என்ன சொல்றாரு? பகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தை நித்திய சுவிசேஷமாக அறிவிப்பான். 3வது இடங்களுக்கு என்ன? மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம். அடுத்து 4வது தானும் உயிர்த்தெழுந்த மனவாட்டியை தன்னகத்தே உயிர்த்தெழுந்த வைப்பவன். எதில்? அனஸ்தானத்தில். 5வது வந்து பெனோமின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபித்து உயிர்த்தெழுந்த மனவாட்டம் 1000 வருஷம். அப்போ என்ன சொன்ன? பூமியில் ஸ்தாபிக்கிறது யார்? இவர் தான். இப்போ நம்மளை உயிர்த்தெழுந்த மனவாட்டியாக 1000 அரசாட்சி பெறும். 1000 அரசாட்சி பூமியில் தான் நடக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது பெனோமின் மகிமையின் சரீரத்தில் பிரவேசித்து மணவாட்டிய மகிமையின் சரீரத்தில் 7 பெனோமின் மணவாட்டியை கிரீடமாக சூடி மகிமையின் சரீரத்தில் நித்திய அரசாட்சி. மகிமையின் சரீரத்தில் போனோம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அப்போ அந்த 7 விதமான சுழிவு பற்றிய உபதேசத்தை அங்கே சொல்லும்போது அதான் இடிமுழக்கங்கள். 7 இடிமுழக்கங்கள். மறுபடியும் அதுக்கே போவோம். படிங்க. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை நான் எழுத வேண்டும் என்றது. அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகள் எழுதாமல் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற நான் கண்ட தூதன் வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே இதுதான் தேவ ரகசியம். இப்போ நான் வேதத்துள்ள ரகசியத்தையும் மறைபொருளையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த சிலுவை பட்டியல் உபதேசம் தான் தேவர். அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தையும் சொல்லுவேன். அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். அப்போ நீங்கள் இந்த சத்தியத்தில் ரொம்ப நிலைச்சி இருக்கீங்க. எனக்கு என்ன அடையாளம்? சத்தியத்தில் நிலைச்சிருக்கீங்க என்ன அடையாளம்? 1. 2வது என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீங்கள் உள்ளே வரணும். கேள்வி மேலே கேள்வி கேட்டால் தான் இந்த சத்தியத்தில் நீங்கள் எல்லாம் நிலைச்சிருங்கன்னு நான் விளங்கிக்கிருவேன். அப்போ இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறக்கூடாது.
இந்த காதில் கேட்டு அப்படியே இதயத்தில் அடக்கி வைக்கவும் கூடாது. அது என்ன பண்ண மறுபடியும் கேட்டு ஏன் ரெக்கார்ட் பண்ணுறது? இவர் செல்லுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. இவர் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்கணும். கேட்டு இவர் நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்கணும். கேட்கும்போது அவருக்கு என்ன சிந்தை வரும்? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ மாம்ச சிந்தை இருந்தது, அது கொஞ்சமாக ஒளிஞ்சு போச்சு, 100 மடங்கு வெளியில் போயிடுச்சு. ஆவி சிந்தை வந்துருச்சு. ஆவி சிந்தை 100 மடங்கு வந்து இப்போ கிறிஸ்துவின் சிந்தை வந்துருச்சு. மாம்ச சிந்தை ஒளிஞ்சு போச்சு, ஆவி சிந்தை 100 மடங்கு வந்துருச்சு. 100 மடங்கு வந்துட்டு ஒன்று அடுத்து என்ன வரணும்? கிறிஸ்துவ சிந்தை வரணும். சத்தியத்தின்படி எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் நிருபத்தை எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிருக்கு தான் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டதுனால அந்த இதை இனிமேல் கொண்டு தான் அந்த கிறிஸ்துவ சிந்தை அவங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இப்போவே கிடச்சிருச்சு. அவங்க எழுதி வச்சுட்டாங்க நிருபத்தில். அப்போ எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? இனிமேல் கொண்டு தான் பெற்றுக்கொள்ளும். நம்மளுக்கு அப்படியே நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளுக்கு கிறிஸ்துவ சிந்தை நம்மளுக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. எனக்குள்ளே வந்து கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா கிறிஸ்துவ சிந்தை என்பது இந்த சிலுவை பற்றிய 7 உபதேசங்கள் தான். ஒருவனுக்கும் புரியலை. 1 பார்க்குறோம் இல்லையா? அந்த ஒரு வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு நமக்கோ இப்போ நாம் தான் நமக்கு எப்படி இருக்குது தேவைப்படலாம். இப்பேற்பட்ட உபதேசத்தை, இப்பேற்பட்ட சத்தியத்தை கர்த்தர் நமக்காக வேண்டி வச்சிருக்காரு. இந்த சத்தியம் பூமியில் ஒருவனும் கெட்டு போகுது ஒரு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஒரு சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படி. ஏன்னா தேவனுடைய படைப்பு. தேவன் தன் சாயலும் தன் ரூபத்திலும் மனுஷனை உருவாக்கினார் இல்லையா? அந்த மனுஷன் பிசாசுடைய சாயலத்தில் சாத்தானுடைய சாயலும் சாத்தானுடைய ரூபத்திலும். இப்போ சாத்தானுடைய சாயலும் சாத்தானுடைய ரூபத்தையும் ஒழிச்சிட்டு மறுபடியும் மீண்டுமாக கர்த்தருடைய சாயலையும் கர்த்தருடைய ரூபத்துக்கு அவனை கொண்டு வரணும். சத்தியத்தின் பாதையில் ஞானஸ்தானத்தில் வரும்போது மாறிடுவான். அப்போ தான் முன்னே இருந்த நிலைக்கு இப்போ இருந்த நிலைக்கு வித்தியாசம் பார்க்கும்போது கண்ணீர் கதறுவான். ஐயோ, இத்தனை 10 வருஷத்துக்கு வந்தால் அந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. சரி, கிடைச்ச வரைக்கும் பரவாயில்ல விட்டு, இப்போ வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டு அந்த உள்ளே போயிட்டே வந்துக்கிட்டே சொல்லி அவனை கொண்டு வந்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை விட்டதுலேருந்து படி. இனி காலம் செல்லாது. ஆனாலும் அறிவித்தபடி நாட்களிலே தேவர என்று வானத்தையும் அது உள்ளவைகளையும் பூமி அது உள்ளவைகளையும் சமுத்திரத்தில் அது உள்ளவையும் சதாகாலம் உயிரோடு இருக்குமே ஆணையிட்டு. ஏன்னு கேட்டால் அவனுக்கு இனி காலம் செல்லாது. 7ஆம் தூதன் வந்துட்டான். லைன் முடிஞ்சு போச்சு. 7ஆம் தூதன் வந்துட்டான். அவன் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. பூமிக்கு வந்துருச்சு. இனிமேல் கொண்டு இனி காலம் செல்லாது. யாருடைய காலம் செல்ல? பிசாசனுடைய காலம் செல்லாது. ஏனுங்க? அப்போ யாருடைய காலம் செல்லும்? கர்த்தருடைய காலம் செல்லும். சாத்தானுடைய காலம் செல்லாது. அப்போ பிசாசு தோல்வி கண்டுட்டான். 7ஆம் தூதன் வந்து பூமியில் காலம் வச்சுட்டான். அவன் மூலியமாக இந்த சத்தியம் வெளிப்படுது. அவனுக்குள்ளே கர்த்தர் வந்துட்டார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கார். இன்றைக்கி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யார்? மகிமையான மணவாட்டி சபைக்குள்ளே இருக்கார். உயிர்த்தெழுந்த யாருக்குள்ளே இருக்கார்? இப்போ மகிமையான மணவாட்டி சபைக்குள்ளே நின்று 7ஆம் தூதன் மூலியமாக உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களை இன்னும் புரிய வச்சு சத்தியத்தை புரிய வச்சு நிறைய புரிய வைக்கணும். ஆனால் நீ விடக்கூடாது. நீ சத்தியத்தை கேட்டு கேள்வி என்ன கேட்கணும். கேட்டால் தான் மேலே உனக்கு சிந்தை கிறிஸ்து சிந்தையாக மாறலாட்டி மாறாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். கேட்டுட்டு மௌனமாக இருக்கக்கூடாது. உனக்கு அப்படியே மறுபடியும் போட்டு கேட்டு ஒவ்வொரு கேள்வி நீ எழுதி வைக்கணும். தனியாக அதுக்கு ஒரு நோட் புக் வாங்கி எழுதணும். முதல் கேள்வி, 2ஆம் கேள்வி, 3ஆம் கேள்வி எழுதும். நான் வரும்போது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது என்கிட்ட கேட்டு ஒன்றையாச்சும் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அப்போ தான் இந்த சத்தியத்தில் நீ உறுதியாக இருக்குன்னு கர்த்தர் உன்னை நம்புவார். கர்த்தர் எப்போ நம்புவார்? கர்த்தர் எப்படி நம்புவார்? கிரியையில் தான் நம்புவார். உனக்குள்ள கிரியை இருக்கணும். செவிட்டு விரியனை போல் கேட்டு அடங்கிடக்கூடாது. இந்த காலம் விட்டுறக்கூடாது. உள்ளே போட்டு அமுக்கவும் கூடாது. இது வெளியரங்கமாக போகணும். அப்போ நீ வாயை திறந்து தானே போவோம். மூடிக்கிறதா எப்படி? நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டால் தான் பலன் அடைய முடியும். கர்த்தர் காண்ட என்ன பண்ண முடியும்? பாடுபடும். அதுக்கு எதுவும் ஒரு வசனம் சொல்கிறார் இல்லையா? பாடுபட்டால் தான் நீங்கள் பலன். பாடுகளின் வழியாக தான் நான் பரலோகத்துக்கு போகுது. சரியான பாடு.
நான் பட்ட பாடுகளும் பிரயாசம் நான் படலை, அவர் என்னை கொண்டு போய் அதுக்குள்ளே திணிச்சு நடக்க வச்சுட்டார். பசி பட்டினி பஞ்சம் வறுமை கொடுமை அப்பா. ஏன்னா அவர் நடத்தினதுனால நான் இன்றைக்கி சத்தியத்தில் தேறிட்டேன், உங்களையும் தேத்துறேன். நீங்களும் நல்ல பலமாக வருவீங்க, அறிவோன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று வானத்தை சொல்கிறேன். அப்போ என்னன்னு சொல்லும்போது வெளிப்படுத்தல் 10:1 சொல்கிறாரு. வெளியே ஆதியாகமம் 3:13-16 சொல்கிறார். 13 படி தேவன் வானத்தை அந்த வானவில் வச்சார் இல்லையா, தேவன் வானத்தில் என்ன பண்ண வானவில் வைக்கிறார். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 10:1 ஊரின் தூண்டு 7ஆம் தூதன் சிரசின் மேல் என்ன இருக்குது? வானவில். இந்த வானவில் என்பது என்ன சொல்லணும்? வானவில் என்பது எதை குறிப்பதாக இருக்குதுன்னு சொல்லும்போது மகிமையடைந்த மணவாட்டி 7 விதமான, அதாவது 7 கலர் மகிமையடைந்த மணவாட்டி சபைகள். 7 சபைகள் வருது இல்லையா. முதல் சபை லவோதிக்கா, அடுத்து லவோதிக்கா, அந்த 6ஆவது சபை 5ஆவது வருதா, அந்த சபைகள் தான் ஒவ்வொரு சபையின் காலத்தில் கவுண்டவுனில் வருது. முதல் சபை 7ஆம் தூதனுடைய காலத்தில் வருது, லவோதிக்கா சபை வந்தது. 6ஆவது சபை என்ன வருது? ஆறாவது சபை பிலதெல்பியா, 5வது சர்தை, 4 தியத்திரா, 3 பெர்கமு, 2 சிமிர்னா, 1 அப்போ என்ன சொல்லும்போது, அதாவது என்ன சொன்னால் இந்த சபைகள் எல்லாமே 7 சபைகள் வானவில் கலர். அப்போ அந்த 7ஆம் தூதன் மூலியமாக இந்த பூமியில் உருவாக்கப்படக்கூடிய அந்த 7ஆம் தூதன் வந்து லவோதிக்கா சபையின் காலத்தில் வந்து லவோதிக்கா தூதனாக வந்து ஏன் சொல்லும்போது இன்றைக்கு உருவாக்கிட்டான். அந்த 7 சபைகளை எங்கே நிற்குது? இப்போ அந்த 7 சபைகளும் இங்கே தான் நிற்குது. இங்கேருந்து தான் வெளியே வரணும், சத்தியம் வெளியில் போகுது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 3வது 13-16 தேவன் வானத்தில் எதை உண்டாக்குறாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 13-16 பாருங்க. சபிக்கிற அதுவும் இல்லை அதில் தான் வானவில் வரும். வானவில் வச்சார்ல, இல்லை ஆதியாகமம் 9:9 பாருங்க. 9 நித்திய உடன்படிக்கை ஏற்படுது. 13 பாருங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான அடையாளமாக இருக்குது. ஏன்னா அவர் நோவாவின் காலத்தில் தானே அது ஜலப்பிரளயத்துக்கு பின்படி அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த வாக்கு அதுதான் இந்த வானவில். இந்த வானவில் இப்போ எங்கே இருக்குது? 7ஆம் தூதனுடைய சரசின் மேல். வானவில் என்பது 7 மகிமையடைந்த மணவாட்டி சபை குறிக்கிறது. வானவில் என்பது 7 மகிமையடைந்த மணவாட்டி சபை. அப்போ என்ன சொல்வது, தூதர்கள் எங்கேருந்து வரணும்? இந்த சபைக்குள்ளே நான் தான் 7ஆம் தூதன். இப்போ எனக்கு பின்னாடி 6ஆம் தூதன் இங்கேருந்து தான் வரணும். எங்கள் காலத்துக்கு பிற்பாடு 6ஆம் தூதன் இங்கேருந்து தான் வருவோம். அப்படியே இந்த தூதர்கள் வரணும். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குது? ஆங்கிலா குடும்பத்துக்கும் கிடைச்சிருக்குது. அடுத்து ஜகரியா கிடைச்சிருக்கு. எப்படி இந்த தூதர்கள் வருவாங்க? அது கர்த்தருக்கு வெளிச்சம், கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த நித்திய உடன்படிக்கையான வானவில் மத்தேயு 17:5, மார்க் 9:7, லூக்கா 9:34 வானவில் 7 விதமான கலர்களை கொண்டது. 7 விதமான கலர்கள் தான் அந்த சிலுவை பற்றியல் உபதேசம். 7 சபைகள் மகிமையடைந்த மணவாட்டி 7 சபைகள் ஆகும். இக்காலத்தில் ஊரின் தும்பி கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக கட்டப்பட்ட சபைகள் தான் இன்னும் 10,000 ஆண்டுகள் கழித்து திரும்ப இந்த பூமிக்கு வருகிறது. இன்னும் 10,000 வருஷம் கழித்து திரும்ப இந்த பூமிக்கு அதே சபை தான் வருகிறது. மகிமையடைந்த மணவாட்டி சபை வெளிப்படுத்தல் பார்க்கணும்னா அப்போ இங்கே தான் ஆரம்பம் வச்சது, கட்டியாச்சு. இந்த சபையை அழிக்கிறதுக்கோ சபையை கெடுக்கிறதுக்கோ ஊழியம் தான் வெளிப்படுது. சத்தியத்தை நிராகரிக்கிறதுக்கோ யாருக்கும் இல்லை. ஏன்னு கேட்டால் பிசாசு என்ன பண்ணுவோம் சொல்லும்போது அவனுடைய நாமத்தில் இந்த பூமி முழுதும் கட்டி அந்த சபையெல்லாம் ஒன்றுக்கு இந்த உளுத்து போன மரத்தை பார்க்குறீங்களா? அசுர பட்ட மரமாகி, அதாவது பச்சை மரமாகி எனக்கு இந்த பாடினா பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன பாடுறேன்? இன்றைக்கி ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க? பட்ட மரங்களை உளுத்து போன மரம், சும்மா அப்படி தட்டினா பொலன்னு கிளம்பு முடிஞ்சு போச்சுட்டாங்க. அப்போ என்ன அவங்களுக்கு என்ன இல்லை? எதுவுமே இல்லை, ஜீவன் இல்லை.
4 விதமான ஜீவன் அவங்களை விட்டு போயிடுச்சு. அதுக்கு பதிலாக 4 விதமான மரணங்கள் ஊற்றப்பட்டிருக்குது. மரண ஆத்மா இப்படியே அலைஞ்சு மாம்சத்தில் இச்சைகள் அதிகமாகி, கண்கள் இச்சை, மாம்சத்தில் இச்சை, ஜீவனத்தில் பெருமை வந்து புள்ளக்குட்டிகளை பெற்று அவன் சொத்து பத்து எல்லாம் அவனுக்கு உனக்கு எனக்கு பூமியை பங்கு போட்டு எல்லா பயிலும் பங்கு போட்டு நான் செத்துனா இதை நீ வச்சுக்க இப்படி கொடுத்துட்டு ஓடு. இந்த மாதிரியே பிசாசு எல்லாரும் கெடுத்துட்டான். பங்காளி பங்கு வச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதம் குரோதம் பாராட்டி எவ்வளோ கெட்டுக்கிட்டத்தனமாக வச்சுட்டானோ. அப்போ சத்ருக்கு என்ன வேலை, பிசாசுக்கு என்ன வேலை? இந்த பூமியை நாசப்படுத்தி அழிச்சிட்டான். ஆனால் இன்றைக்கு கர்ப்பணம் வந்து பூமியில் வந்து மறுபடியும் இந்த பூமியை, அதாவது சொல்கிறார் இல்லையா, பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்குது. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமி ஒழுங்கின்மையும் அன்றைக்கே தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி நடக்கிற காலத்தை அன்றைக்கே சொல்கிறேன். இன்றைக்கு இது பூமியும் ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்த அந்த பூமியை மீண்டுமாக அவருடைய குமாரனாகிய குணமை கொண்டு நிரப்புறார். அவருடைய குமாரனாகிய நிரப்புறார். அது நிரப்புறாரு. பார்த்தீங்கன்னா வானவில்லை எல்லாம் நிரப்புறாங்க. கடிதத்து பிரிவு, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மகிமை இருந்த மணவாட்டி சபை, மகிமையின் சரீரம், மேற்படியான மகிமை இருந்த மணவாட்டிகளாக, மகிமை இருந்த மணவாட்டி சபையாக, இது என்ன சொல்லும்போது பூலோகத்திலிருந்து மகிமை இருந்த மணவாட்டி சபை பரவத்துக்கு போகுது. மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருகிறது மகிமை இருந்த மணவாட்டி சபை. ஏன்னா இங்கேயே மணவாட்டி மகிமை அடைஞ்சிட்டான். மரணம் நீங்கப்பட்டாச்சுன்னா அப்போ முந்தின ஆதாம் எந்த நிலையை அடைந்தானோ, எந்த நிலையை ஜெனிப்பிக்கப்பட்டானோ, அதே நிலையை காட்டிலும் பல மடங்கு பிந்தின ஆதாம் திரும்ப என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ரத்தத்தில் கழுவி நம்மளை மகிமையிட வச்சுட்டாரு. இப்போ தேவ தூதர்கள் உற்று பார்க்கும்போது நம்மளை கண்டு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அடையாளம் நம்மளுக்குள்ள வந்து நம்ம கையிலேருந்து அப்படியே ஒரு வல்லமை புறப்படு அப்படியே தேவ தூதர்களுக்கு மத்தியில் போகுது. என்னடான்னு சொல்லி தேவ தூதர்கள் நம்மளை கண்டு பயப்படு கீழே ஏறி என்ன பூமியில் இப்படி ஒரு பயங்கரமான ஒளி வருது, எங்கேருந்து வருது அப்படின்னா அவருடைய அடையாளம். இடமிருந்து வளம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரைக்குள்ளேருந்து அடையாளம் போகுது, இந்த ஒளி போகுது. அப்போ எப்பேற்பட்ட ஒளி, எப்பேற்பட்ட ஜீவன், எப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அதை தான் அங்கே திட்டம் தெளிவாக சொல்கிறாரு. அந்த சபை பூமிக்கு இறங்குது. அதான் மத்தேயு 17:5, மார்க் 9:7, லூக்கா 9:34-35 ஒளியுள்ள ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அதை படித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேக சம்பவமும் அக்னி சம்பவமும் அவங்களை காத்து கொண்டது. அதே போல் இன்றைக்கு மகிமையடைந்த மணவாட்டி சபை மேக சம்பவம் அக்னி சம்பவம் காத்துக்கொள்ளும். அது என்ன சொன்னால், ஊரிந்து 7ஆம் தூதன் மூலியமாக சபை கட்டப்படுகின்றது. ஆமேன். இப்பொழுது நடக்கும் ஊழியம், இந்த ஊழியத்தை சாத்தானமும் கூட்டமும் பூமி முழுவதும் இறங்கி இயேசுநாமத்தை தங்கள் சொந்தமாக்கி கொண்டு இந்த பூமியை வசப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் வெக்கங்கட்டு நாசமாகி போயிடுவாங்க. வெளிப்படுத்தல் 10ஆவது 3 நாளின் படியுள்ள அந்த 7 இடிமுழுக்குகள் சொன்னவைகள், அந்த சுழிப்பட்டியல் உபதேசம், இந்த சுழிப்பட்டியல் உபதேசத்துக்கு முன்பாக பிசாசுகள் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, வெக்கப்பட்டு போயிடும். பிசாசுகள் எப்படியாவது வெக்கப்பட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால், சங்கீதம் 51:5 வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். நீ யார்ட்டையும் போயிட்டு இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த துர்க்குணத்தில் உருவான குமாரன் யார், என் பாவத்தில் கர்ப்பந்தரித்த தாய் யார், துர்க்குணத்தில் உருவான குமாரன் யாருங்கிறாங்க, எவனுக்கும் தெரியாது. துர்க்குணத்தில் இது தாய் பாவத்தில் கர்ப்பந்தரித்தா அந்த மரியாள் வயிற்றில் பிறந்த அந்த கன்னி, பரலோக கன்னி, அதுதான் தாய். பாவத்தில் கர்ப்பந்தரித்தானா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஞானஸ்தானம் எடுக்கும்போது யாருக்கும் தெரியாது அவனை விற்ற வச்சுட்டாரு. அவன் பரலோகமே பார்க்குறது, எல்லாரும் பார்க்கும்போது என்ன பண்ணுவான், இவன் பாவத்தில் கர்ப்பந்தரிச்சு புள்ளத்தாச்சி ஆகிட்டான், கர்ப்பந்தரிச்சிட்டான். அதுதான் என்ன சொல்லும்போது இது எங்கே கொண்டு அடிக்கிறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க. சிலுவையில் அடித்த உடனே என்ன பண்ணுது பாருங்க,
ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறாங்கன்னா, மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது கர்ப்பவதி ஆயிட்டா. பரிசுத்த ஆவியில் இப்போ தேவ தூதன் வந்து தேர்த்துறான். அதே மாதிரி அதே காரியம் என்ன சொல்லும்போது, பிதாவாகி இதனுடைய மனைவி யார்? அந்த பரிசுத்த ஆவியில் உருவாக்கப்பட்ட அந்த கன்னி யோவன்ட்ட ஞானஸ்நானம் நடத்தின கர்ப்பவதி ஆயிடுச்சு. பிதாவாகிய விற்று அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ 3 வருஷம் ஊழியம் பண்ணி 3 வருஷம் கழித்து சிலுவை அடிக்கும்போது அந்த பரலோக கண்ணி ரத்தம் சிந்தி மறித்து அந்த கண்ணிக்குள்ளே யார் பிறந்துட்டா? குமாரன். இவர் தான் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? இதோ என் நேசகுமாரன், நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாக இருக்கிறேன்றார். அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது? கன்னிகை, பரலோக கன்னிகை கர்ப்பவதியாகி சொல்கிறாரு, சங்கீதத்தில் சொல்கிறார் இல்லையா, 1வது இடிமுழக்கம், பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் யார்? தாய் யார்? துர்க்குணத்தில் உருவான குமாரன் யார்? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். அடுத்து ஏசாயா 7வது அதிகாரத்தில் 14 படிச்சிங்கன்னா, இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இது ஒரு பரலோக கன்னிகை கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த பரலோக கன்னிகை தான் அவருக்கு என்ன, அவருக்கு தான் பிரணவம் என்று பெயரிடுவார்கள். ஒரு பரலோக கன்னிகை கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு பிரணவம் என்று பெயரிடுவார்கள். ஆனால் இது அப்படியே முதல்ல எங்கே கொண்டு வந்துட்டான்? யாரை கொண்டு வந்து என்ன சொன்ன? முதல்ல அதாவது மரியாள் வீட்டில் பரிசுத்த ஆவியில் ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அதை இங்கே கொண்டு வந்து இணைச்சிட்டான். இந்த பரலோக கன்னிகை கர்ப்பவதியானது தான். ஏன்னா அங்கே கர்ப்பவதியானது ஏன் சொல்லும்போது முதல்ல இங்கே கொண்டு வந்துட்டு மரியாள் வீட்டில் பரிசுத்த ஆவியில் ஒரு குழந்தை உருவாகி இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாள், இவருக்கு பிரணவம் என்று பெறுவார்கள். அந்த குழந்தை பரிசுத்தாவியில் உருவாக்கப்பட்ட அந்த மரியாள் வயத்தில் ஆண் பெண்ணை சேராதபடி இந்த பரிசுத்தாவில் அது 30 வயசு வரைக்கும் 33 வருஷம் கழித்து மறுபடியும் அது சிலுவையில் அடிக்கப்படும் போது அங்கே ஒரு குழந்தை பிறக்குது. அது கர்த்தர் என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மகிமையின் செய்தி வெளிப்பட்ட அந்த கண்ணியோடு சேர்ந்து தன்னுடைய வித்தை இந்த கண்ணியின் எலும்பு கூட்டுக்கு வச்சுட்டாரு. அந்த தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் ஒரிஜினல் வசனம். 22 பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு லூக்கா 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை படித்தீங்கன்னா 23, ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அப்பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி, நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. என்ன சொன்னார்? நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியம். ஏன்னா அவருடைய வித்தில் ஒரு சொந்த குமாரன். இப்போ நேசகுமாரன் சொன்னால் எப்படி? அவன் பேரன் தான் நேசகுமாரன். அப்போ சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்து மறுபடியும் நேசகுமாரனை எடுத்துக்கிறாரு. அந்த நேசகுமாரன் தான் உயிர் தெழுந்த கிறிஸ்து. புரிஞ்சிருச்சா? நேசகுமாரன் தான் உயிர் தெழுந்த கிறிஸ்து. அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து வர்றதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. நீர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நீர் என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன். அப்போ சொந்த குமாரன் என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுத்து நேசகுமாரனை பெற்றுக்கொண்டார், பேரனை பெற்று. அப்போ இந்த பேரனை சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாக்கிட்டார். பூமிக்கு பரலோகத்துக்கு தலைவர் இவர் ஆக்கிட்டார். ஆனால் இந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அடிக்கப்பட்டார் இல்லையா, முதல்ல சிலுவையில் அடிக்கப்பட்ட அவருடைய நாமத்தை தான் ஆராதனமாக கொண்டு வரதுக்கு இவர் பாடுபடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பாடுபடுறது எதுக்கு? அவருக்கு தான். இவரை ஆராதனை கொண்டு வர தான் பாடுபடுறாங்க. அவருடைய நாமம் தான் பிராணம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு இது இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாமம் தான் பிராணம். அதை முன்னாடியே மரியாதைக்குள்ளே பரிசுத்தாவில் பிறக்கும்போது சொல்லிட்டார்.
அப்போ எவ்வளோ பெரிய ஞானமுள்ள தேவன் ஞானமான முறையில் தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்கு கிரகமாக கரெக்டாக கொண்டு வந்து பூமியில் நிறைவேற்ற முடிச்சிட்டாரு. எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு. இந்த 2000 வருஷமாக பிசாசு மோசம் போய்கிட்டான் அந்த மக்களை. ஆனால் மோசம் போக்குனாலும் தேவன் விடலை. அந்த ஊரினுடைய 7ஆம் தூணை கொண்டு வந்து அவன் மூலியமாக திரும்ப இந்த சத்தியத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டார் மகிமண்டபம். இப்போ இந்த சத்தியம் கொஞ்சமாக ரெக்கார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், நாணி கூணி வெக்கப்பட்டு தலை விரித்து அப்படியே கீழே குனிஞ்சு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடுவான். அவனுக்கு பேர் தான் இயேசு. எப்படி ஜனங்களை வகை மோசம் பண்ணிட்டான் பாருங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 சொல்லிட்டா ரூபம் கொண்டு நேசகுமார் சொல்லிட்டாரா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாட்டு பார்க்கும்போது, ஆனால் இந்த பரலோக கன்னியை எலும்பு கூட்டிருக்கள் சொல்ல கற்பதையாக்கப்பட்டாள். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 17 உன் குதிகாலை நசுக்குவார். அது சொல்லும்போது ஆதியாகமம் 3:15 சொல்கிறார் இல்லையா, உனக்கு சிரிக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், அவர் குதிகாலை நசுக்கிறது என்பது இதுதான் சிலுவையில் கிறிஸ்து பிறக்கிறது. சிலுவையில் அடிக்கப்படும் போது பரலோக கண்ணி சிலுவையில் அடிக்கப்படும் போது இந்த பரலோக கண்ணிக்குள்ள வந்து யார் பிறக்கிறா, கிறிஸ்து பிறக்கிறார். இந்த பரலோக கண்ணி சிலுவையில் அடிக்கப்படும் போது சிலுவை மரண பிரசவ தீட்டான இரத்தத்தில் மருத்துவம் முதல் பிறக்கிறார். அதான் சொல்லாமல் சொல்கிறார். குதிங்காலை நசுக்கும் போது நீர் வந்து குதிங்காலை நசுக்குவார். சிலுவை மரண பிரசவம் தான். ரெண்டாம் பதில் உன் கால்களையும் சேர்த்து அந்த பார்த்தீங்கன்னா எப்படி குத்துறான்னு சொன்னால் 2 கையில் 2 ஆணி, முதுகில் 40 மிளாரடி. அடுத்தது சொல்லும்போது விழாவில் ஈட்டி குத்து, 2 குதிகாலையும் வைத்து ஒரே ஆணையில் சொருவிட்டான். தலையில் முள்முடி. இடமிருந்து வல்லம் போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை. இந்த முத்திரை தரிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்துக்குரியவர்கள். இவங்க தான் இந்த 1,44,000 பேர். அப்போ இன்றைக்கு வந்து அவன் எல்லாம் பொய் சொல்கிறான். இந்த முத்திரை தரிக்கப்படாத மக்கள் எங்கே வர முடியாது. பிசாசு வேறு பிரிச்சுட்டான் இல்லையா. இதெல்லாம் என்னுடைய ஆத்மாக்கள்யா, என்னுடைய ஆடுகள், இங்கே விடு கூப்பிடு. இதெல்லாம் யாருடைய ஆடுகள், முத்திரை தரிக்கப்பட்ட ஆடுகள். இது எங்கே போயிரு. இந்த முத்திரை குத்தப்படாத ஆடுகள்லாம் எனக்கு சொந்தம். இது ஏன் முத்திரை மரண முத்திரை குத்திருக்கேன், இவங்களாம் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அப்போ அது வேறு பிரிக்கிறார் இல்லையா. வெள்ளாடுகளையும் செம்மறியார்களையும் வெவ்வேறாக பிரிப்பது போல் அது எவ்வளோ பெரிய காரியமாக சுலோமாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்குள்ளே இருக்க மறைபொருளை கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டார் உத்திரா நீர் அந்த பரலோக கனியை 30வது வயதில் ஞானசனம் எடுத்து அந்த பரலோக கனியை சிலுவை அடிக்கும் பொழுது எல்லா கனியும் நடத்தி முடிச்சுட்டார். இவர் பிராணம் எஸ்ஐ 7:14 சொல்லும்போது அவர் குமாரனை பெறுவார், சிலுவை மர பிரசத்தில் அவர் பிராணம் என்று பெயரிடுவார்னு சொல்லுவார். அடுத்து என்ன சொல்லும்போது அவரை பற்றி லூக்கா 3:22 நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிறேன். இங்கே தேவன் என்ன சொல்லின இந்த நேசகுமாரன் யாரை குறிக்கும், பேரனை குறிக்குது. நேசகுமாரன் யாரை குறிக்குது, பேரனை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்துட்டு நேசகுமாரனை எடுத்துக்கிட்டார். குமாரனை உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்திற்காக ஒப்பு கொடுத்து தன் நேசகுமாரை பெற்றுக்கொண்டார். ஆகவே தான் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கணும். ஏன் சொல்லும்போதே சொல்லலாம், இவர் சொந்த குமாரன் பிரியமாக இருக்குன்னு சொல்லலை. இவர் எப்படி சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியம். அப்போ சொந்த குமாரனை உலகத்தின் சர்வத்தின் பாவத்துக்காண்டி ஒப்பு கொடுத்து தன்னுடைய நேசகுமாரனை அவர்லேருந்து வெளியில் எடுத்துட்டார். அப்போ நேசகுமாரனை சர்வத்துக்கு அதிகாரி ஆக்கிட்டார் நேசகுமாரனை. ஆனால் நேசகுமாரன் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய நாமத்தை தான் அரசனமாக கொண்டு வர்றார். இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சிக்கல். அதை எது சொல்லும்போது அதை நான் அந்த இதில் படம் போட்டிருக்கேன், அப்புறமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க. அண்ணா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்திரையை உடைக்கும் போது பார்த்தா 1ஆம் முத்திரை 6வது அதிகாரத்தில் 1-2 வெள்ளை குதிரை, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் 3-4 சிவப்பு குதிரை, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் கருப்பு குதிரை, 4வது அதிகாரத்தில் மங்கிய நிலம் குதிரை. அடுத்து வெளிப்படுத்தல் 6:9-10 பலிபீடத்தின் உள்ள ஆத்மாக்கள். அடுத்து 6ஆம் முத்திரை கொடூரமான காலம். 7ஆம் முத்திரை பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல்.
ஏழாம் தூதன் வரும்போது இந்த ஏழாம் தூதன் காலத்து இந்த காலம் பொற்காலம். ஏழாம் தூதனுடைய காலம் பொற்காலம். இந்த காலத்துக்கு பிற்பாடு வரக்கூடியது எல்லாமே கொடூரமாக இருக்குது. இன்றைக்கி அது பிற்பாடு அதெல்லாம் படித்து பாருங்கள். அது ஆறாம் முத்திரை வருது இல்லையா, வெளிப்படுத்தல் சொல்லும்போது அது சொல்லும்போது இந்த முத்திரையின் காலங்கள், எக்காலத்தின் காலங்கள், அந்த ஆறாம் முத்திரையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாயிரும். பின்னாடி நம்ம காலத்துக்கு பிற்பாடு எவ்வளோ கொடூரமான காலம் வருது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே பிசாசு காலி பண்ண பார்க்குறான் எல்லாருமே. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை எலும்ப பிசாசனுடைய உக்கிரம் குறையும். இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை எலும்பலைன்னா பிசாசு, ஆனால் எலும்பு கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு, எலும்பா விட மாட்டார். ஏன்னா திரும்ப பூமிக்கு வரணுமே. அப்போ இந்த பூமியில் இந்த சபை எலும்பு தான் மறுபடியும் பரலோகத்துக்கு போய் திரும்பி வரணும். அதுக்காண்டி இந்த 1,44,000 பேர்கள் எழுப்புறாரு மூப்பர்களை. இப்போ நீங்கள் 1,00,000, நீங்கள் முதல் மூப்பர், உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வராங்க? 12,000 பேர். இந்த 12,000 பேரும் அவங்கவுங்க 12,000 மூப்பர்களை கொண்டு வரணும். இப்படி வருது பார்த்தா 1,98,000 மேலே வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது இந்த உலகம் பூரா இந்த சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது உலகம் பூரா என்ன, சாத்தானுக்கு இங்கே பூமியில் வேலை இல்லை, எங்கேருந்து வந்தானோ அங்கேருந்து போயிடுவோம். இந்த சபை அதன் பிற்பாடு சபை எடுக்கப்படும் பொழுது, ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்களும் ஜீவனை தடுப்பிக்கை செய்து அவங்க ஓட்டத்தை ஓடி நித்திரையடையும் போது 2 தேவ தூதர்கள் வந்து 72 மணி நேரம் கழித்து 2 தேவ தூதர்கள் வந்து அந்த மகிமையடைந்த மணவாட்டியாக இந்த ஆத்மாவை கொண்டு போயிட்டு இளைப்பாறும் ஸ்தலத்தில் பரதேசின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் இளைப்பாற வைக்கிறார். நீ இன்று என்னுடன் பரதேசில் இருப்பாய். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். திருடனுக்கு கல்லனுக்கு கிடைச்சது காட்டிலும் அவன் சாதாரணமாக பெற்றுக்கொண்டான். அவரோடு போயிட்டானே, ஒரு செகண்டில் அப்படியே மனம் மாறி தூக்கிட்டார் அவனை. ஆனால் நம்மளுக்கு அப்படியே இல்லை, நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் மூலியமாக தூக்குறாரு. இது எது சிறந்தது? அதுவும் சிறந்தது. அது அவன் பாக்கியத்தில் பெற்றோம். நான் இதுதான் உண்மையான சிறந்தது. இதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுக்கு கொண்டு போயிட்டோம், நம்மளே கொண்டு வந்துட்டோம். அதுதான் லூக்கா 3:22 நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. 7 முத்திரைகளையும் வெளிப்படுத்தல் 6:1-17 வரைக்கும் என்ன சொல்லும்போது, வலது காலத்து சமுத்திரத்தை விடுபத்த பூமியில் வச்சு 7 முத்திரை உடைக்கிற இவர் தான். முதல் 4 குதிரைகளிலும் வெள்ளை, சிவப்பு, கருப்பு கலப்பின குதிரை முதல் வருவது இவர் தான். 5ஆம் முத்திரை பலிபிடித்து ஆத்துமாக்கள். 6ஆம் முத்திரை சொல்லும்போது 6ஆம் முத்திரையின் காலம் அனைத்து ஸ்தாபன சபைகளும் எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகளும் நிர்மூலமாகி நாசமாகி ஒன்றும்பளால் அழிச்சிடும். 6ஆம் முத்திரையின் காலத்தில் அழிய ஆரம்பிச்சிடும். 6ஆம் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டால் இந்த சபை எலும்ப மகிமையடைந்த மணவாட்டி சபை தான் பரலோகத்துக்கு போகுது. இந்த சபையில் தான் வரப்போகிறாங்க. அப்போ இந்த சபை எலும்ப பிசாசுக்கு என்ன வருது? ஒன்றுமெல்லாம் போதும். அப்படியே அவனை காலி பண்ணிடும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுதான் அவர் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியின் மேல் வந்து இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு வெள்ளை குதிரைகளுக்கு வருது இல்லையா, அது 6ஆம் முத்திரை பலிபிடித்த ஆத்மாக்கள். 6ஆம் முத்திரையின் காலம் அனைத்து ஸ்தாபன சபைகளும் எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகளும் நிர்மூலமாகி ஒன்றுமில்லாமல் நாசமாகி அழிந்துடும். பூமி மேல் வந்த அந்த இயேசுன்ற அந்த நாமத்தை நாசமாக்கி ஒன்றுமில்லாம் அழிச்சிடும். அது அழித்துவிடும். 7ஆம் முத்திரையின் காலம் அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தில் என்ன ஆச்சு போய் சொல்வது, இந்த 7ஆம் முத்திரையின் காலத்துக்குள்ளே தான் மற்ற 6 முத்தையும் வருது. 7ஆம் முத்திரை எல்லாம் இதுக்குள்ளே தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிட்ட இந்த 3 நிலைகளை பார்க்கும்போது எப்படி அவர் உள்ளே வந்துட்டார். மகிமையின் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகிமையடைந்த மணவாட்டி சபையை 7ஆம் தூதனை கூட வந்து மகிமையடைந்த மணவாட்டி சபையை உருவாக்கிட்டார். இனி வந்து பிசாசுக்கு இந்த பூமியில் வேலை இருக்கா? ஸ்தாபன சபைகளுக்கு வேலை இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மூலமாயிடும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே தன்னால் அழிஞ்சு போயிடும். இந்த ஸ்தாபன சபை அழிய இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபையை டெவலப் ஆகிட்டே வரும். இதுக்கு அவருக்கு என்ன காரணம், எப்படி இது வரும் அப்படின்னா, நீங்கள் போடுற முழங்கால் தான். நீங்கள் போடுற முழங்காலில் தான் வரும். என்னன்னு கேட்டால்
முழங்காலில் தான் நின்று நம்ம ஜெயிக்க முடியும். இல்லாட்டின்னு சொன்னால் ஜெயிக்க முடியும். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லும்போது உபவாசம் ஜெபம், ரெண்டாவது முழங்காலில் கண்ணீரோட ஜெபம். ஏன்னா அவருடைய சிறு மந்தையை கட்டுறதுக்கு நம்ம பிரயாசப்பட தான் சத்துரு என்ன பண்ணுவான், வெக்கப்படுவான், அவமானப்படுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூமியை விட்டு ஒதுங்கிடுவான். ஏன்னா அவர் எடுத்துட்டார், நேசகுமாரனை எடுத்துட்டார், சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்துட்டாரு. நேசகுமாரன் மகிமண்ட மணவாடி சபையை எழுப்பிட்டார். இப்போ எழுப்ப தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போயிட்டே இருக்கும். யார் நீங்கள் பிரயாசப்படப்பட அந்த வல்லமை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. திருப்பணோமின் எல்லாத்தையும் நாசமாகி அழித்து விடுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பட்ட சிலுவை மரண பிரசவ தீட்டான ரத்தம் இன்னும் ஜீவனுள்ள ரத்தமாகவே இருக்குது. எங்கே இருக்குது? அவருடைய நாமத்தில். 2000 வருஷமாக சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் இன்றையும் ஜீவனுள்ள ரத்தமாக இருக்குது. அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்குது. நாமத்தை சொல்லும்போது ரத்தம் என்ன பண்ணுது? கழுவிடுது. ஒன்றும் அடுத்து என்ன சொல்லும்போது அந்த இடமிருந்து வளம் சுலமன பிரசவையில் காய முத்திரை போட்டுறது. 2 3வது என்ன சுழியை பற்றிய உபதேசத்தை வச்சிருது. 4வது நாமத்து. இந்த 4 முத்திரையும் 4 சேர்ந்து ஒரே நேரத்தில் ஞானஸ்நானத்தில் கிடச்சிருது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் யார் பாக்கியம்? இந்த பாக்கியத்துக்கு சொந்தமான மக்களை அவங்க ஜெபத்தில் உங்கள் முழங்கால தட்டி நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொல்ல அப்போது 2:32 ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்முடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த 4 விதமான பாக்கியங்களும் அவங்களுக்கு கிடைச்சது. ஞானங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த சிலுவை மரண பிரசவ 7 காயங்கள், அது சொல்லுவோம் இழந்த 7 காயம் நம்முடைய ரத்தம், அந்த 7 காயங்களுக்கு சொல்லிப்பட்ட உபதேசம், அந்த சொல்லிப்பட்ட 7 உபதேசங்கள் பிரணவம் என்ற நாமம் தரிக்கப்படுது. இதுதான் ஏன்னு சொல்லும்போது இதற்குத்தான் இதுக்கு என்ன பேர் சொன்னால் ஒரு பரிபூர்ணமான ஆத்ம ரட்சிப்பு. ஒரு பரிபூர்ணமான ஆத்ம ரட்சிப்பு எங்கே இருக்குது? இங்கே சபைக்குள்ளே தான் இருக்குது. அதைத்தான் ஒரு செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னார்? இப்போ நம்ம பாதாளத்திற்கும் பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் நேரடி யுத்தம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகினா யுத்தம் பண்ணால் அவர் போயிட்டார். இனி என்ன பிசாசனுடைய கிரிய பூமியில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அழிச்சிருவார்னு சொல்லும்போது உங்களுடைய ஜெபத்தினால் இன்றைக்கு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தி முடிச்சிட்டாரு. ஆத்மா அது பரிபூர்ணமான ஆத்ம ரட்சிப்பு அருமையானது தேவன் சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறார். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பலப்பட்டு கர்த்தருக்காண்டி உங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை அர்ப்பணித்து ஜெபத்தில் வச்சு அந்த ஆத்மா ரட்சிப்பு காண்டி பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களோட பெரிய கருத்து செய்வார்.